கர்த்தருடைய நாமத்துக்கு சோதரம் மையம் உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்க ஒவ்வொருவரையும் நான் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன். தேவன் தாமங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. நம் இயேசு ராஜா வருவார், எந்த சுத்தரை சேருங்கள் என்பார். நம் இயேசு ராஜா வருவார், எந்த சுத்தரை சேருங்கள் என்பார். ஆஹா, நாம் அங்கு சேர்ந்திடுவோம். ஆஹா, நாம் அங்கு சேர்ந்திடுவோம். ஆஹா, நாம் அங்கு சேர்ந்திடுவோம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. விருந்தாகும் இந்த ஆராதனையை தந்துமே மகிழ செய்தார். விருந்தாகும் இந்த ஆராதனையை தந்துமே மகிழ செய்தார். மத்தியவானத்தில் ஓர் விருந்து சிறப்பாகவே ஒரு கிடுவார். மத்தியவானத்தில் ஓர் விருந்து சிறப்பாகவே ஒரு கிடுவார். மீட்கப்பட்டோர் மட்டும் மருந்த, மீட்கப்பட்டோர் மட்டும் மருந்த, மீட்கப்பட்டோர் மட்டும் மருந்த. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. என்ன சந்தோஷம், நித்திய சந்தோஷம், மீட்பின் சந்தோஷம் இது. என்ன சந்தோஷம், நித்திய சந்தோஷம், மீட்பின் சந்தோஷம் இது. சஞ்சலம் தவிப்பும் இல்லையே, நித்திய மகிழ்ச்சி நம் தலை மேலே. சஞ்சலம் தவிப்பும் இல்லையே, நித்திய மகிழ்ச்சி நம் தலை மேலே. இயேசு ரத்தத்தின் புண்ணியம் இது, இயேசு ரத்தத்தின் புண்ணியம் இது, இயேசு ரத்தத்தின் புண்ணியம் இது. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. நம்மீர் பருயிரோ இருப்பதால் நாம் கண்ணால் அவரை காண்போம். நம்மீர் பருயிரோ இருப்பதால் நாம் கண்ணால் அவரை காண்போம். நாம் தூசிகள் உடறியே தூய்மையை அணிந்திடுவோம். நாம் தூசிகள் உடறியே தூய்மையை அணிந்திடுவோம். நாம் தூய தேவனை காண, நாம் தூய தேவனை காண, நாம் தூய தேவனை காண. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம்
வருகின்றாரே. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. பரிசுத்தவான்கள் பரிசுத்தமாகும் காலம் இதுவேதானே. பரிசுத்தவான்கள் பரிசுத்தமாகும் காலம் இதுவேதானே. நீதிமானே நீதி செய்வாய், பலனோடு நான் வாரேன் என்றார். நீதிமானே நீதி செய்வாய், பலனோடு நான் வாரேன் என்றார். ஆமென் இயேசுவே வாரும் ஐயா, ஆமென் இயேசுவே வாரும் ஐயா, ஆமென் இயேசுவே வாரும் ஐயா. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதி ராஜன் தேவா எல்லாம் முழங்கால் படியிடலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் மையுண்டாதாக. இன்றைக்கு நம்ம இந்த வருஷ கடைசியில் பார்த்த தேவ செய்தி தான் இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். இன்னைக்கு கொஞ்சம் ஒரு விரிவாக நாம் பார்க்கலாம். இது முடிஞ்ச பிறகு நம்ம திருப்பந்தி இருக்குது, அதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கலாம். ஆண்டவராய் இயேசு மன்னித்துக்கணும், தேவன் இங்கே பார்க்கிறோம். அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் மோசையின் மூலமாக அநேக காரியங்களை சொல்லி கொண்டு வருகிறார். அப்போது கானான் தேசத்தை சுதந்திரிக்கும் போது இன்னும் சுதந்திரிக்க போல அந்த நடுவில் இருக்கிறாங்க. நீங்கள் அந்த தேசம் போகலை, ஆனால் அந்த தேசத்துக்கு நீங்கள் போகும்போது நீங்கள் எப்படி இருக்கணும், அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம் என்று எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு, அந்த தேசத்தில் இருக்க ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லிட்டு, அந்த தேசத்தில் நீ எப்படி இருக்கணும் என்று சொல்லி தான் ஆண்டவர் சில காரியங்களை சொல்லுகிறத இந்த வேத சமூகங்களை நம்மளால் பார்க்க முடியும். இதுபோல் இந்த புதிய வருஷத்தில் நம்ம வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்க வேண்டிய வருஷம் முழுவதும் நான் எப்படி இருக்கணும் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொண்டாதான் இந்த வருஷத்தில் தேவன் நமக்காக வைத்திருக்க எல்லா ஆசீர்வாதத்தையும் எல்லா நன்மையும் நம்மால் சுதந்திரிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருஷத்தில் நம்ம நினைப்பதற்கு நம்ம எண்ணுவதற்கு மேலான நன்மைகளினால் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், இந்த வருஷத்தை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறோம். அதெல்லாம் நான் சுதந்திரிக்க வேண்டும் என்றால், இந்த நன்மையெல்லாம் அந்த ஆசீர்வாதம் சுதந்திரிக்க வேண்டும் என்றால் நான் நடக்க வேண்டிய வழிகள் இருக்குது. அந்த வழிகளை அந்த நான் நடக்க வேண்டிய வழிகளை இருந்தால் தான் நம்ம அந்த நன்மையை நம்மளால் சுதந்திரிக்க முடியும். ஒரு வசனத்தை நான் வாசிக்கும் போது, நீங்கள் உபாகமம் 11ஆம் அதிகாரம், உபாகமம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், உபாகமம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்துக்குள் பிரவேசித்து அதை சுதந்திரிக்கும்படிக்கும் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கும் அவர்கள் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீங்கள் நீடித்து வாழும்படிக்கும் இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற கற்பனைகளை எல்லாம் கை கொள்வீர்களாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த நாளில் இந்த வசனத்து மூலமாக கர்த்தர் எங்களோடு நீ பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவரையும் ஆண்டவரே அப்பா ஜெபத்தோடு விசுவாசத்தோடு வசனங்களை கேட்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. எங்களுக்குள்ளாய் விதைக்கப்படுகிற நம்முடைய வார்த்தையாக வசனமானது 30, 60, 100 எங்களிலே பலன் கொடுக்கத்தக்கதாய் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரை உதவி செய்யுங்க. இந்த வாசனத்தை கேட்ட ஆண்டவரை அந்த நீதியான உள்ளத்தை திறந்தவர் சீஷங்களுடைய இருதயங்களை கொழுந்து விட்டு எரிய பண்ணின தேவன் போலவே எங்கள் இருதயங்கள் திறக்கப்படத்தக்கதா, எங்கள் இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியத்தக்கதா ஆண்டவரே நீங்கள் தாமே ஆசீர்வதிக்க வேண்டும். நாங்கள் ஜெபிக்கிறதை கேட்கிற பார்க்குற ஒவ்வொருவரோடு கர்த்தர் முகமுகமாக நீங்கள் பேசுங்க. நீங்கள் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே,
ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. மறுபடியும் நான் வாசிக்கிறேன். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசத்துக்குள் பிரவேசித்து அதை சுதந்தரிக்கும்படிக்கும் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கும் அவர்கள் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று அவர்கள் ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீங்கள் நீடித்து வாழும்படிக்கும் இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற கற்பனைகள் எல்லாம் கை கொள்வீர்களாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சுதந்தரிக்க போகிற தேசத்தில் கை கொள்ள வேண்டிய காரியங்கள், சுதந்திரிக்க வேண்டிய தேச கை கொள்ள வேண்டிய கற்பனைகள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் நம்ம அந்த தேசத்தினுடைய ஆசீர்வாதத்தை, நன்மையை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதனால் சில கற்பனை அந்த ஜனங்களுக்கு சில கற்பனைகளுக்கு சொல்ல அங்கே நடக்க வேண்டிய வழியை ஆண்டவர் சில காரியத்தை அதே தான் இந்த நாளில் ஒரு 5 காரியம் அன்றைக்கி பார்த்து அதே காரியத்தை அங்கே பார்க்கணும். இன்னும் கொஞ்சம் விரிவாக நாம் பார்க்க போகிறோம். அது முன்பாக ஒரு சில வசனங்கள்லாம் பார்க்கும்போது அந்த தேசத்தில் நல்ல தேசம்தான், பாலும் தேனுக்கு ஓட தேசம்தான், செழிப்பான தேசம்தான், அப்பத்துக்கு குறைவில்லாத தேசம்தான், கர்த்தர் விசாரிக்கிற தேசம் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதே வேளைகளில் நாம் பார்க்கிறோம் அந்த அப்படிப்பட்ட தேசத்தில் நான் எப்படி வாழ வேண்டும், நான் எப்படி நடக்க வேண்டும், நான் அந்த ஜீவியம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு சொல்லுகிறத பார்க்குறது போல் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தம்முடைய வருஷத்தை தம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறவர், தம்முடைய வருஷத்தை தம்முடைய ஆசீர்வாதங்களினால் ஆண்டவர் நிரப்புகிற தேவன். ஆனாலும் நாம் நடக்க வேண்டிய வழிகளையும் கர்த்தர் காட்டுகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நமக்கு கடைப்பிடிக்க வேண்டிய காரியங்கள் இருக்குது. அதெல்லாம் நாம் செய்தால் தான் அந்த நன்மையை நம்மால் சுதந்திரிக்க முடியும். நீங்கள் உபாகமம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்க நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்கிறதுனாலே உன் வாழ்நாள் நீடித்திருக்கும்படி நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசத்தில் கை கொள்வதற்கு உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாய் கர்த்தர் கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. ஆண்டவர் போதிக்கிறேன், இங்கே பார்க்கிறோம், அவர் எனக்கு போதித்து உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று கற்பித்த கற்பனை கட்டளைகள் நியாயங்கள். ஆண்டவர் சொல்லும் போதே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்க எப்படி நடக்கணும் என்பதையும் ஆங்கதை காட்டுகிறார். ஏன்னா அந்த நல்ல தேசம்தான். ஒரு பக்கம் நல்ல தேசமாக இருந்தாலும் ஒரு பக்கம் சில தீமையான காரியங்கள் இருக்குது. இந்த தீமையான காரியங்களில் நீங்கள் இருந்து தேசத்தின் ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிக்காக போகக்கூடாது. அதுக்காகவே முன்கூட்டி என்ன செய்கிறாருன்னா அந்த தீமையான காரியங்களில் நம்ம வாழ்க்கையில் காணப்படாதபடிக்கு நாம் அந்த கற்பனைகள் கட்டளைகள் வழியாக நாம் அந்த தேசத்தை அந்த நன்மையை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவங்க சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் அந்த இது போல் வசனங்களை அதே வசனத்தை நம்மளால் பார்க்க முடியும். உபாகம் 12:1 உங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கிற தேசத்திலே நீங்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கை கொண்டு நடக்க வேண்டிய கட்டளைகளும் நியாயங்களும் மாவன என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் தேவன் சொல்லுகிற கற்பனைகளை கட்டளைகளை நம்ப மிகவும் ஜாக்கிரதையாய் மிகவும் கவனமாய் தேவன் சொல்ல கற்பனை கட்டளைகளை நாம் கை கொள்ளுகிறவளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன ஒரு காரியத்தை சொல்கிறாருன்னா அதில் கவனம் இருக்கணும். கவனம் சிதறிச்சுனாக்கா ஆசீர்வாதம் நம்ம விட்டு போயிடும். நன்மை நான் சுதந்திரிக்க வேண்டிய நன்மையை நம்மளால் சுதந்திரிக்காமல் போயிடும். அதனால் நான் மிகவும் கவனமாக ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தில் நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். உபாகம் 30ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலையும் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது
நீ பிழைத்து பெருகும்படிக்கும் நீ சுதந்தரிக்க போக தேசத்தில் உன் தேவனாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும் நீ உன் தேவனாய் கர்த்தரை அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். ஆண்டவர் அநேக கற்பனைகளை கட்டளை ஒரு சிலர் தான் நீங்கள் பார்க்க போகிறோம், ஆனால் அநேக காரியங்களை சொல்லியிருக்கிறார். ஜனங்கள் சுதந்திரிக்க போக தேசத்தில் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று அநேக காரியங்களை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதில் ஒரு சில தான் இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அது கடைப்பிடிக்கிறவர்களாக அதன்படி நடக்கிறவர்களாக நாம் காணப்பட ஏன் ஆண்டவர் இந்த காரியத்தை ஏன் இந்த கற்பனைகளை கட்டளை நாம் கை கொள்ள வேண்டும் என்று நாம் பார்க்கும்போது நீங்கள் உபாகமம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். நீங்கள் யோர்தானை கடந்து சுதந்தரிக்க போக தேசத்தில் இராமல் சீக்கிரமாய் முற்றிலும் அழிந்து போவீர்கள் என்று இந்நாளில் உங்களுக்கு விரோதமாய் வானத்தையும் பூமியும் சாட்சியாய் வைக்கிறேன். நீங்கள் அதிலே நெடுநாள் இராமல் நிர்மூலமாக்கப்படுவீர்கள். எப்போதுனா நம்ம கட்டளைகளை கை கொள்ளாத போது, கட்டளை கை கொள்ளாத எந்த தேசத்தை ஆண்டவர் சுதந்திரிக்க பண்ணுகிறாரோ அந்த தேசத்திலிருந்து நம்ம என்ன செய்கிறாரா, நாம் நிர்மூலமாகும்படி அந்த தேசத்தை நெடுநாள் இராதபடிக்கு நிர்மூலமாகும்படியான ஒரு சூழ்நிலை காணும். இங்கே பார்க்கும்போது இந்த தேசத்தின் இந்த வருஷத்தினுடைய ஆசீர்வாதத்திலிருந்து நான் வெளியே வரக்கூடாதபடிக்கு கற்பனைகளை கட்டளை கை கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன என் வாழ்க்கை இந்த தேவன் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாத நிலையிலிருந்து நான் வெளியே வரக்கூடாது. அதுக்கு தான் கற்பனைகளை கட்டளை கை கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நான் கற்பனை கட்டளை கை கொள்ளவில்லை என்றால் இந்த ஆசீர்வாத நிலையிலிருந்து நான் வெளியே துரத்தப்படுகிற நிலையில நாம் தள்ளப்பட்டுரும். அதனால தான் ஆண்டவர் இந்த கற்பனைகளை கட்டளை என்ன செய்கிறாரு, நாம் கை கொள்ளும்படி செய்கிறாரு. நீங்கள் உபாகமம் 28ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் உபாகமம் 28:63 பார்க்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யவும் உங்களை பெருக பண்ணவும் எப்படி உங்கள் மேல் ரம்பியமாக இருந்தாரோ அப்படியே கர்த்தர் உங்களை அழிக்கவும் உங்களை அதம் பண்ணவும் ரம்பியமாக இருப்பார். நீங்கள் சுதந்திரிக்க போக தேசத்திலிருந்து பிடுங்கி போடப்படுவீர்கள். எப்போ என்றால் கற்பனை கட்டளை கை கொள்ளாத போது, அந்த ஆசீர்வாதம் என்ற அந்த நிலையிலிருந்து நாம் தள்ளப்படுகிற ஒரு நிலைக்கு வந்துடுவோம். அதான் ஆண்டவர் அந்த கற்பனைகளை கட்டளைகளை நம்ம கை கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறதை இங்கே நம்மளால் பார்க்க முடியும். இன்னொரு வேத வசனத்தை இங்கே வாசித்து பார்ப்பீங்கன்னா அது ரொம்ப பார்க்கும்போதே நமக்கு பயமாகுது. நீங்கள் லேவியாகமம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஆகையால் அதன் அக்கிரமத்தை விசாரிப்பேன், தேசம் தன் குடிகளை கக்கி போடும். குடிகளை என்ன செய்யுமா, கக்கி போடும். 27ஆம் வசனம் பார்க்கிறோம். இப்போதும் உங்களுக்கு முன் இருந்த ஜாதிகளை தேசம் கக்கி போட்டது போல நீங்கள் அந்த தேசத்தை தீட்டுப்படுத்தும் போது அது உங்களையும் கக்கி போடாதபடிக்கு. கற்பனைகளை கட்டளைகளை நம்முடைய வாழ்க்கையை கை கொள்ளவில்லை என்றால் இந்த ஆசீர்வாதம் என்ற அந்த காரியம் நம்மை கக்கி போட்டுரும். அதான் ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறாரு, கற்பனைகள் கட்டளையில் நம் கை கொள்ள வேண்டும். அப்போ தான் அந்த ஆசீர்வாதம் என்ற அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். இல்லை என்றால் அதிலிருந்து நம்ம
வெளியே துரத்தப்படுகிற ஒரு சூழ்நிலை நான் பார்க்கிறோம். இன்னும் ஒரு காரியம், இது இது தேசத்தில் இருக்கிற ஒரு ஆசனம், அது மாத்திரம் அல்ல. இன்னொரு காரியத்தை பார்க்கும்போது, நாம் கற்பனைகளை கட்டளைகளை கை கொள்ளாவிட்டால் ஜீவ புஸ்தகத்தில் நம்ம பேர் கிறுக்கி போற்றப்பட்டோம். கற்பனைகளை கட்டளை கை கொள்ளாவிட்டால் என்னுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குது. நான் அதில் இல்லாமல் நான் கற்பனைகளை கட்டளை நான் கை கொள்ளாமல் இருப்பேன்னா அதிலிருந்து என் பேர் ஆண்டு என்ன செய்கிறாரு, அவர் கிறுக்கி போடுகிற தேவனாக இருக்கிறாரு. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசித்து பார்க்கும்போது அங்கே நாம் பார்க்கிறோம். அங்கே ஆண்டவர் சொல்லும்போது, ஜெயங்கொள்கிற எவனோ அவனுக்கு வெண்வசம் தரிப்பிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாக அவருடைய தூதருக்கு முன்பாக அவன் நாமத்தை அறிக்கை. ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை கிறுக்கி போடாமல் என்று சொல்லும். ஆனால் இன்னொரு வேத வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானா, யாத்ரா 32ஆம் அதிகாரம், யாத்ரா 32 அது ஒரு நாளும் ஆண்டவருக்கு நம்ம ஜீவ புஸ்தகத்தில் ஆண்டவர் பேரை ஒரு நாளைக்கு கிறுக்கி போட அவருக்கு மனம் இல்லை. ஆனால் என் வாழ்க்கையில் நான் கற்பனைகள் கட்டளை கை கொள்ளாவிட்டால் நாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் தள்ளப்பட வேண்டிய நிலையில் காணப்படுவோம். யாத்ரா 32 33 பாருங்க. அப்போது கர்த்தர் மோசையை நோக்கி, எனக்கு விரோதமாக பாவம் செய்த எவனோ அவன் பேரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். மிகவும் நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாத எவனோ அவன் அக்னி கடலில் தள்ளப்படுவான் என்று வேதம் சொல்லுது. அக்னி கடலில் அவன் தள்ளப்படுவான் என்று சொல்லி வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். நம்ம கற்பனைகளை கட்டளை கை கொள்ளாவிட்டால் ஆசீர்வாதம் என்ற அந்த நிலையிலேருந்து நம்ம கக்கி போடும்படியாக நாம் அதை விட்டு துரத்தப்படுகிற நிலையில் காணப்படும். அதனால் தான் ஆண்டவர் சொல்லும்போது அது சுதந்திரிக்க போகிறது முன்னாகவே ஆண்டவர் சில கற்பனைகளை கட்டளை ஆண்டவர் சொல்லுகிறார். நான் ஒரு 5 காரியத்தை பார்த்தோம். ஆண்டவர் அநேக காரியங்களை சொன்னார். அதில் ஒரு 5 காரியம் என்ன வேணும். 1, அந்த ஜனத்தை பார்த்து சொன்னார், 1 களவாதிருங்கள், 2 கற்றுக்கொள்ளாதிருங்கள், 3 கரைப்படுத்தாதிருங்கள், 4 கண்டு கொள்ளாதிருங்கள், 5 கண் சாடையாய் இராதீங்கள் என்று சொல்லி ஒரு 5 காரியத்தை நாம் பார்த்தோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் இந்த 5 ஒரு காரியத்தை சொன்னார். அந்த நீங்கள் சுதந்திரிக்க போகிறீங்க, கானான் தேசம் சுதந்திரிக்க போகிறீங்க, அந்த தேசத்தில் சில ஜனங்கள் இருக்கிறாங்க. அந்த ஜனத்தோடு நீ என்ன செய்யக்கூடாது, நீ கலவக்கூடாது, அந்த ஜனத்தோடு நீ கலந்து இருக்கக்கூடாது. 2வது, அந்த ஜனங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறாங்களோ அதை நீ கற்றுக்கொள்ளக்கூடாது. 3வது, அந்த ஜனங்கள் செய்கிற காரியத்தினால உன்னை நீ என்ன செய்யக்கூடாது, உன்னை கரப்படுத்தி கொள்ளக்கூடாது. 4வது, அந்த ஜனத்தை செய்கிற காரியங்களை நீ பார்த்து கொண்டு இருக்காத. அந்த ஜனங்கள் என்னென்னோ செய்து கொண்டு இருப்பாங்க, அதெல்லாம் நீ என்ன செய்யாத, கண்டு கொள்ளாது, அதெல்லாம் பார்த்து கொண்டு இருக்காத. 5, அந்த ஜனங்கள் செய்கிற காரியங்கள் உன் வாழ்க்கையில் வரும்போது நீ கண்சாடியாக இருக்கக்கூடாது. சரி அப்படியே இருக்கலாம், கண்சாடியாக இருக்கக்கூடாது. அதை நீ என்ன செய்யணும், வரும்போதே அதை தடுத்தணும்னு சொல்லி ஒரு 5 காரியத்தை ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிற பார்க்குறோம். இந்த 5 காரியத்தை சொன்னார். ஆனால் அந்த 5 காரியத்தை ஜனங்கள் செய்தாங்க. அதனால தான் அவர்கள் தங்களுடைய சொந்த தேசத்திலிருந்து மற்ற தேசங்களுக்கு அவங்களை அடிமையாய் விற்கப்பட்டார்கள். அந்நிய தேசத்தில் அவங்க அடிமையாய் காணப்பட்டாங்க. எதற்கென்றால் அவர்கள் தேவன் சொன்ன கற்பனை கட்டளை கை கொள்ளாதனால தேசம் அந்த தேசம் அவங்களை என்ன செய்தது, கக்கி போட்டுச்சு.
அவர்கள் சுதந்திர தேசத்தை விட்டு அவர்கள் அடிமையாய் மற்ற தேசத்துக்கு அநேக வேளையில் போகிறான். மற்ற ஜனங்களை அவர்கள் அடிமைப்படுத்த அவங்க கொடுமைப்படுத்தினார்கள் சொல்லி அநேக சம்பவங்களை நம்மளால் பார்க்க முடியும். ஏன் அவர்கள் அந்த கற்பனை கட்டளை கை கொள்ளாதது? அதாவது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கற்பனைகளை கட்டளை நம்ம கை கொள்ளுகிற ஜனங்களாக இருக்க வேண்டாம். நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம். ஒன்று, களவாதிருங்கள். நாம் மற்ற ஜனத்தோடு நம்ம கலந்து இருக்கக்கூடாது. மற்ற ஜனங்களுக்கு நமக்கும் ஒரு வித்தியாசம் இருந்து கொண்டு இருக்க வேண்டும். அவங்களுக்கு நமக்கும் வித்தியாசம் இல்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு ஒரு நாள் இருக்கக்கூடாது. உபாகம் 7ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லும்போது அங்கே சொல்லுகிறாரு. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கிறோம். நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிற ஜனப்பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபோசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி உன் தேவனாய் கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது அவர்களை முறியடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய். அவர்களோடு உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இறங்கவும் வேண்டாம். அவர்களோடு சம்பந்தம் களவாயாக உன் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கும் கொடாமலும் அவர்கள் குமாரத்தை உன் குமாரருக்கு கொல்லாமலும் இருப்பாயாக. என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவனை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரரை விலக பண்ணுவார்கள். என்ன? அந்த ஜனத்தோடு நீ என்ன செய்யாத? கலக்காத. என்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் மற்ற ஜனத்தோடு நம்ம என்ன செய்யக்கூடாது? கலந்து இருக்கக்கூடாது. இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டவனுக்கு ரட்சிக்கப்படாதவங்க வித்தியாசம் தெரியாமல் தான் இருந்து கொண்டு இருக்கு நம்முடைய வாழ்க்கையில். சில வேளையில் ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளும் நம்ம என்ன செய்ய முடியல, நம்ம வித்தியாசம் இல்லாமல் தான் இருக்கிறோம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொண்டே இருக்கிற ஆண்டவர் சொல்லி இருக்கிற கற்பனைகளை கட்டளை விட்டு மாறாய் நடக்கிற எந்த காரியத்திலும் நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம கலந்து இருக்கக்கூடாது. ஏனென்றா ஆண்டவர் ஏன் சொல்கிறாருன்னா, நீ அந்த தேசத்துக்கு போகும்போது அந்த தேசத்தின் காரியங்கள் உனக்கு நூதனமாக இருக்கலாம். அந்த தேசத்தின் காரியங்கள் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம். அதனால நீ என்ன செய்யக்கூடாது? அந்த தேசத்தினுடைய காரியத்தோடு நீ ஒரு நாள் நீ என்ன செய்யக்கூடாது? நீ கலந்து இருக்கக்கூடாது. இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலை நம்ம உலக பிரகாரமாக காரியங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவ ஜீவியத்தை பார்க்கும்போது இன்றைக்கி அநேக நூதனமான உபதேசங்கள் வந்து கொண்டு இருக்கு. அந்த நூதனமான உபதேசங்கள் பார்க்கும்போது சந்தோஷம் நம்மளுக்கு வருது, சந்தோஷம் வருது. வேதம் சொல்லுகிற பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்லுகுது. ஆனால் இன்றைக்கு உபதேசம் என்ன சொல்லி கொண்டு இருக்கிறாங்க? நான் இது வரைக்கும் செய்த பாவம் செய்து கொண்டு இருக்குப்பா, இனிமேல் செய்ய இருக்க பாவத்தை எல்லாவற்றுக்கும் ஆண்டவராக இயேசு ரத்தம் சிந்திட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. பாவம் செய்தால் மரணம் அப்படின்ற இனிமையாக இருக்கா? இல்லை இனி வர நீ பாவம் செய்ய போகிறதுக்காக எல்லாத்தையும் ஆண்ட ரத்தம் சிந்திட்டாரு அது நமக்கு இனிமையாக இருக்கா? அப்போனா இன்னும் என்ன அர்த்தம்? இன்னும் நம்ம பாவம் செய்யலாம்பா, ஏன் ஆண்டவருக்கா ரத்தம் சிந்தி என்ற நூதன உபதேசங்கள் வந்து கொண்டு இருக்கு. அதாவது மிகவும் ஜாக்கிரதையா நம்முடைய வாழ்க்கையில் நம் கற்றுக்கொண்டவைகளில் ஆண்டவர்கள் சொல்லப்பட்டிருக்கிறவைகளில் நம்ம என்ன செய்யணும்? நம்ம நிலைத்திருக்கணும். அந்த அந்நிய காரியங்களை நூதனமான காரியங்களோடு நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம ஒரு நாளும் கலந்து இருக்கக்கூடாது. இன்னைக்கு கிறிஸ்தவ சபையில் சினிமா பாட்டு பாடிக்கொண்டு இருக்கிறாங்க, அது சந்தோஷம் பாருங்கள். நம்மப்பா அது கேட்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நூதன உபதேசங்கள் அதெல்லாம் பாடிக்கொண்டு இருக்கிறாங்க. பாருங்கள் சூழ்நிலை எப்படி மாறுது பாரு. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அந்த ஜனத்தோட என்ன செய்யக்கூடாது? நீ கலக்கக்கூடாது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது இந்த நூதன உபதேசங்கள் தான் நம்ம ஈர்த்து கொண்டு இருக்கிறது. நூதன உபதேசங்கள் நமக்கு சந்தோஷத்தை கொண்டு இருக்கிறது.
இருக்கு. ஆனால் மிகவும் நாம் ஜாக்கிரதையாய் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு என்ன சொன்னார் அதிலே நாம் நிலைத்திருக்கிற ஜனமாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தை நாம் பார்க்கும்போது நீங்கள் மீகா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். அங்கே ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை குறித்து அவர் சொல்லும்போது சொல்கிறாரு. மீகா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், கர்மேலின் நடுவிலே தனித்து வனவாசமாய் இருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை உமது கோலினால் மேய்த்தருளும். பூர்வ நாட்கள் மேய்த்தது போலவே அவர்கள் பாசானிலும் கீழையாத்தை மேய்வார்கள். அங்கே பார்க்க கர்மேல் நடுவில் தனித்து வாசமாயிருக்கிற மந்தை. நம்ம எப்போதும் தனித்து தான் இருக்கணும், ஜனங்களோடு கலந்து இருக்கக்கூடாது. நூதன காரியங்களில் நாம் கலந்து இருக்கக்கூடாது, நூதன உபதேசங்களை கலந்து இருக்கக்கூடாது. நாம் கேட்ட சத்தியத்தில் நாம் நிலைத்து இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம நாம் கேட்ட காரியத்தை விட்டு வழிவிலக பண்ணுகிற எந்த காரியத்தோடு நாம் கலந்து இருக்கக்கூடாது. நேரத்தில் பார்க்க ரோமர் 2ஆம் அதிகாரம் மனித குலங்க ரோமர் 12ஆம் வருஷம் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதிருங்கள். உலகத்துக்கு ஒத்த வேஷம் நம்ம ஒரு நாள் இருக்கக்கூடாது. உலகம் எப்படி இருக்கோ அதே போல் நம்ம இருக்கக்கூடாது. நாம் தனித்து காணப்பட வேண்டும். அவங்களோடு நம்ம மற்ற ஜனத்தோடு நம்ம ஒரு நாள் நம்ம கலந்து இருக்கக்கூடாது. நாம் வேறுபிக்கப்பட்ட ஜனங்கள், பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள், அதிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கிறோம். விசுவாசியில் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது என்று சொல்லி அந்த வேத வசனங்களை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் மற்ற ஜனத்தோடு நாம் கலந்து இருக்கக்கூடாது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே கலந்து இருக்கிறோம். எப்படி மற்ற ஜனங்களை நம்ம நேசிக்க வேண்டும், ஆனால் அவங்களோடு கலந்து இருக்கக்கூடாது. ஒருவேளை நம்ம சொந்தங்களாக இருக்கலாம், பந்தங்களாக இருக்கலாம், அவங்களோட கலந்து நம்ம எதையும் இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் எப்போதும் நான் தனித்து தான் நான் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்ற நம்ம சொந்தங்கள் இருக்கலாம், பந்தங்கள் எல்லாரும் இருக்கலாம், அவங்கள நேசிக்கலாம், அவங்க மேலே பாசம் இருக்கலாம். ஆனால் அவங்க செய்கிறது போலவே அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அதே போல், அவங்க எப்படி அங்கெல்லாம் இருக்கிற அதே போல் இருக்கணும் அப்படின்னு நம்ம இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்காது. ஆனால் மற்றவர்களோடு நம்ம ஒரு நாளும் கலந்து இருக்கக்கூடாது. நம்ம கேட்ட சத்தியத்தை விட்டு, நம்ம கேட்டு கற்றுக்கொண்ட காரியங்களை விட்டு நம்ம மற்ற காரியங்களிலே நாம் ஒரு நாள் நம்ம கலந்து இருக்கக்கூடாது. அதெல்லாம் நம்ம விட்டு விலக வேண்டும். விட்டு விலகி நம் தேவன் நமக்கு சொன்ன காரியங்களிலே நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் என்ற நிலையிலே நாம் காணப்படுவோம். இல்லை என்றால் இந்த ஆசீர்வாதம் என்ற நிலையிலிருந்து நான் தள்ளப்படுகிற, வெளியேற்றப்படுகிற ஒரு நிலையிலே நம்ம வாழ்க்கை தள்ளப்பட்டுரும். எனக்கு ஆசீர்வாதம் வேணும், ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை விட்டு நான் வெளியேறும்படியான, ஆசீர்வாதத்தை விட்டு நான் வெளியே வரும்படியான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கை ஒரு நாள் இருக்கக்கூடாது. வெளியேறப்பட்ட சூழ்நிலை இருந்து ஆண்டவனை ஆசீர்வதிக்கலை என்று சொல்லுவேன். அதனால ஒரு பிரயோஜனம் நமக்கு இல்லவே இல்லை. பாருங்கள், தேவன் சொன்ன அந்த கற்பனைகளை, கட்டளைகளிலே நாம் கை கொள்ளுகிற ஜனங்களாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்றவங்களோட கலவாது இருக்குன்னா நம்ம கலக்கக்கூடாது. நம்ம சொந்தங்களாக இருக்க என்ன வேணா இருக்கலாம். நமக்குண்டு நம்ம ஆண்டவர் பிரிச்செடுத்து அந்த பிரிக்கப்பட்ட நிலையில் நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். நம்ம வாழ்க்கை காணப்படும். அப்போது தான் அந்த ஆசீர்வாதம் என்ற நிலையிலே நாம் நீடித்த நாளாய் நம்மால் நிலைத்திருக்க முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கென்று ஏற்படுத்தியிருக்க நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நம்மால் சுதந்திரிக்க முடியும். இல்லை அவங்க கோச்சிப்பாங்க, அவங்க பேசாமல் இருந்துடுவாங்க, அதனால தான் நான் இதெல்லாம் செய்கிறேன், நம்முடைய ஆசீர்வாதம் போயிடும். நம்மளுக்கு தான் நஷ்டம், அவங்களுக்கு ஒரு நஷ்டம் வராது. நாம் தான் இந்த ஆசீர்வாதம் என்ற நிலையிலிருந்து நாம் தள்ளப்படுகிற ஒரு நிலையில் மாறிடும்.
வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, நீங்கள் சிம்சோனோட வாழ்க்கையை பார்க்கும்போது, அவன் வாழ்க்கையில் அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையிலிருந்து அவன் தள்ளப்படுகிறத சிம்சோனுடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும். ஏன்? களவாதிருங்கள் என்று சொன்ன தேவன் சொன்ன அந்த கற்பனையை அவன் கை கொள்ளலை. அவன் மற்ற ஜனத்தோடு அவன் என்ன செய்யறான்? அவன் போய் கலக்கிறத பார்க்குறான். அவன் போய் கலக்கிறான். நீங்கள் நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்திலேருந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா, சிம்சனுடைய வாழ்க்கை அங்கே தொடங்கப்படுகிறத அங்கே நம்மளால் பார்க்க முடியும். அவன் வாழ்க்கை தொடங்கப்படும் போதே ஒரு தெய்வீக பிரதிஷ்டையோடு அவன் வாழ்க்கை காணப்பட்டது. அநேக நாள் பிள்ளை இல்லாமல் அவன் பிறந்த ஆண்டவர் அவனை ஒரு பிரத்யேகமான நோக்கத்தோடு கர்த்தர் அவனை இந்த உலகத்தில் கொண்டு வந்தான். அவன் வாழ்க்கையில் அவனுக்கு இருந்த பலன் வல்லமை யாருக்கும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் அவன் மேலே இருந்தது. ஆனால் தேவன் சொன்ன காரியத்தை அவன் என்ன செய்யலை? கடைப்பிடிக்கலை. தேவன் சொன்ன காரியத்தை அவன் என்ன செய்யலை? அந்த கற்பனையின்படி அவன் நடக்கலை. பார்க்கிறான். களவாதிருங்கள் என்று சொன்ன தேவன் அது அவன் செய்யல. அவன் பார்க்கிறான். மற்ற ஜனத்தோடு போய் அவன் கலக்கிறத பார்க்குறோம். நீங்கள் நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் அங்கே நாம் பார்க்க ஒரு ஸ்திரியோடு சிநேகமாக இருந்தான்னு சொல்லி 4ஆம் வசனத்தில் பார்க்கும். அவன் ஸ்திரீ ஒரு பெலிஸ்தரன்னு போய் அவங்க என்ன செய்கிறான்னா, அவன் அந்த ஒரு ஸ்திரீயோட அவன் சிநேகமாக இருக்கிறத இங்கே நம்மளால் பார்க்க முடியும். அவன் மற்ற ஜனத்தோடு அவன் கலக்கிறத பார்க்குறோம் பாருங்களேன். அது நிமித்தம் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா அவன் தன்னுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையிலிருந்து அவன் தள்ளப்படுகிறத பார்க்குறோம். அது வரைக்கும் இருந்த அவனுடைய அந்த அபிஷேகம் அவன் விட்டு போயிடுச்சு. அது வரைக்கும் அவனுக்கு இந்த அபிஷேகம் சிங்கத்தை ஆட்டுக்குட்டியை போல என்ன செய்தானா கிழிச்சு போட்ட அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம். ஆனால் இப்போது என்றைக்கு அவன் கற்பனை கட்டளை கை கொள்ளலையோ அந்த ஆசீர்வாதம் என்ன செய்ததுன்னா அவனை வெளியே கக்கி போடுகிறத இங்கே நம்மளால் பார்க்கணும். இந்த அபிஷேகம் அவனை கக்கி போட்டுச்சு பாருங்க. மறுபடியும் அந்த அபிஷேகம் அவனுக்கு இல்லை. அவனை பார்க்கணும் பாருங்க. ஏன்? களவாதிருங்கள்னு சொன்ன அந்த கற்பனை கட்டளை அவன் என்ன செய்யலை? கை கொள்ளலை. மற்ற ஜனங்களோடு நம்ம ஒரு நாள் நம்ம கலந்து இருக்கக்கூடாது. நம்ம எப்போதும் தனித்து தான் நம்முடைய வாழ்க்கை. தனித்துனா தனிமையாக இல்லை. நான் ஒரு ரூமில் அப்படியே உட்காந்துருப்பேன், அப்படியே இல்லை. மற்ற ஜனங்கள் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை தனித்து காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பேச்சு, நம்ம நடக்க, எல்லாமே நம்முடைய ஜீவியம் எல்லாம் தனித்து இருக்கணும். அப்போதான் நம்ம அந்த ஆசீர்வாத நிலையில் நம்மளால் நீடித்ததாக நம்ம இருக்க முடியும். நாம் எப்படியா இருக்கிறோம் என்று நாம் பார்க்க வேண்டும். நான் தனித்து இருக்கிறேனா? என் ஜீவியம் மற்றவர்கள் மாற்ற நாங்கள் வித்தியாசமாக இருக்கிறதா, வித்தியாசப்பட்டதாக இருக்கிறதா என்று நாம் பார்க்க. அது வரைக்கும் அவன் வாழ்க்கை வித்தியாசமாக. அவனை பார்த்தா அந்த பட்டணமே நடுங்குச்சு. சிம்சோனை கண்டன பட்டணம் ஏன் அவ்வளோ ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே அவன் காணப்பட்டான். தேவனுடைய வல்லமை மேலே இறங்கி வருது. ஒரு இங்கே 13ஆம் வசனத்தில் வாசித்து பார்ப்பீங்கன்னா தெரியும். ஒரு பச்சை கழுத தாடை இளம் எடுத்து 1000 பேரை கொன்றான். பாருங்க எப்படிப்பட்ட ஒரு வல்லமை பாருங்களேன், எப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம். ஆனால் என்றைக்கு அவன் கற்பனை கட்டளை கை கொள்ளலையோ அன்றைக்கே அந்த அபிஷேகத்திலிருந்து, அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த அபிஷேகத்திலிருந்து அவன் வெளியே கக்கி போடுகிறத பார்க்குறோம். இங்கே 16ஆம் அதிகாரத்தை பார்ப்பீங்களானால் தேவன் அவனுக்கு எத்தனையோ ஒரு 3 முறை அவனுக்கு என்ன செய்கிறாரு? அவனுக்கு எச்சரிக்கை விடுறாரு. நீ கலந்து இருக்கிற, வெளியே வந்தாலும் அவன் கேட்கல. கடைசியாக பார்க்குறோம் அவனுடைய வல்லமையெல்லாம் போயிடுச்சு.
ஏதன் சொல்லுகிறது 20ஆம் வசனத்தில் நியாயாதிபதிகள் 16:20 அப்போது அவன் சிம்சோனே, பெலிஸ்தரின் மேல் வந்து விட்டார்கள் என்றால் அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாக்கு கொண்டு போய் அவனை 2 வெண்கல விலங்குப்படி சிறைசாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். எவ்வளோ பரிதாபமான ஒரு நிலை பாருங்க. ஆசீர்வாதம் என்ன பண்ணிச்சு? அவனை வெளியே தள்ளி விட்டுச்சு பாருங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கணும், தேவனுடைய கட்டளை கை கொள்ளாவிட்டால் தேவன் என்னை வைத்திருக்க அந்த ஆசீர்வாத நிலையிலிருந்து நான் தள்ளப்படுகிற நிலையில் மாறினேன். அந்த நிலையில் நம்முடைய வாழ்க்கை வரக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ கலந்திருக்காத, மற்ற காரியங்களோடு கலந்திருக்காத, மற்ற ஜனத்தோடு கலந்திருக்காத, உன்னை தனித்து போய். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்க வேண்டும். இன்றைக்கி மற்ற ஜனங்களாம் நம்ம தேவனை அறியாத ஜனங்களை எடுத்தோம். ஒரு பக்கம் தேவனை அறியாத இன்னொரு பக்கம் தேவனை அறிந்த ஜனங்கள், ஆனால் தேவ சித்தத்துக்குள்ளே இல்லாமல் இருப்பாங்க. அவங்களோடலாம் கலந்து இருக்கக்கூடாது. தேவ சித்தத்தை செய்யாமல் இருப்பாங்க. அவங்களோடலாம் நேசிக்கலாம். அவங்களோட கலந்து இருப்போமானா நம்மவும் அப்படியே போயிடுவோம். அதனால தான் நீ கலந்து இருக்காதன்னு சொல்கிறார் ஆண்டவர். தேவ சித்தத்தின் மீது நடக்காமல், தேவ திட்டத்தின் மீது நடக்காமல், மனம் போன போக்கில் நடந்து கொண்டு, மாம்சத்தின் மீது நடந்து கொண்டு இருக்கிறவங்களோடு நாம் கலந்து இருக்கக்கூடாது. இருக்க 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 நம்ம வாழ்க்கை அப்படியே போயிடும். அதான் சொல்ல, நீ கலந்து இருக்காத, உன்னை தனித்து நீ காட்ட வேண்டும், நீ தனித்து இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதை நாம் பார்க்கிறோம். நான் கலவாது இருக்க வேண்டும். எதை? தேவன் அனுமதிக்காதவைகளில் நாம் கலந்து இருக்கக்கூடாது. தேவன் அனுமதிக்காத காரியங்கள், அது மாத்திரமில்லை, தேவன் அங்கீகரிக்காதவைகள், தேவன் அங்கீகரிக்காத காரியங்களிலே நான் கலந்து இருக்கக்கூடாது. சில காரியங்களை கலந்து இருக்கிறேன்னா அது தேவன் அனுமதிச்சிருக்கிறாரா, தேவன் அங்கீகரித்து இருக்கிறாரா பார்க்கணும். கண்ணு மூடிக்கொண்டு நம்ம எதையும் செய்யக்கூடாது. இங்கே பார்க்க இந்த சிம்சோன் அந்த காரியத்தை ஆண்டவர் என்ன செய்யலை, அவனை அனுமதிக்கலை, அவனை அங்கீகரிக்கலை. அதுதான் 3 முறை அவனுக்கு எச்சரிக்கை விடுறாரு பாரு. 3 முறை அதே சம்பவம் வருது. 3 முறை ஸ்ரீ சொல்கிறா பெலிஸ்தர் மேலே வந்துட்டாங்கன்னு. 3 முறை அவன் மேற்கொள்கிறான். ஏன் அதை ஆண்டவர் செய்கிறாருன்னா, அந்த காரியத்தை அந்த ஸ்ரீயோடு அந்த ஜனத்தோடு கலந்துருக்க தேவன் என்ன செய்யலை, அனுமதிக்கணும், அங்கீகரிக்கணும் இல்லை. அதில் தான் அவனை அதுலேருந்து வெளியே கொண்டு வந்து ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவனுக்கு எச்சரிக்கை விடுறாரு. ஆனால் அதுக்கு அவன் என்ன செய்யலை, செவி சாய்க்கலை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்கிற காரியங்கள், எந்த காரியத்தில் யாரோடு கலந்துருக்கு, அது தேவன் அனுமதிக்கிறாரா, தேவன் அங்கீகரிக்கிறாரா என்று நாம் பார்க்கணும். தேவன் அனுமதிக்காத காரியங்களை நான் கலந்திருப்பேனால் நான் ஆசீர்வாத நிலையிலிருந்து தள்ளப்படுகிற நிலைக்கு நம்ம மாறிடும். அதுக்கப்புறம் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, ஆண்டவர் எனக்கு ஆசீர்வதிக்கலை, இந்த வருஷம் எனக்கு ஆசீர்வாதமே இல்லை என்று ஒரு நாள் நம்ம என்ன செய்யக்கூடாது, சொல்லவே கூடாது. ஏன்? தவறு நம் பக்கத்தில் இருக்குது. ஆண்டவர் பக்கத்தில் தவறு இல்லை, தவறு நம் பக்கத்தில் இருக்குது. அந்த நிலைக்கு நாம் வராதபடிக்கு தேவன் கட்டளையின்படி நாம் களவாது நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இது ஒன்று. 2வதாக நாம் பார்க்கும்போது கற்றுக்கொள்ளாதிருங்கள். சில வாழ்க்கையில் நாம் எது கற்றுக்கொள்ள வேண்டும், எது கற்றுக்கொள்ளக்கூடாது என்பது இருக்குது. ஆண்டவர் சில காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றாரு, சில வேளையில் சில காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டாம்னு சொல்கிறார். எது கற்றுக்கொள்ள வேண்டாம்னு சொல்கிறாரோ அது நம்ம கற்றுக்கொள்ளக்கூடாது. ஆனால் எது கற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொன்னால் அதை தான் நம்ம கற்றுக்கொள்ளணும். அப்படி தான் இருக்கிறோம். இன்றைக்கி நாம் கற்றுக்கொள்ள தேவையில்லையா, அதை விட்டுணும் நம்ம, அவ்வளோதான்.
ஆனால் இன்றைக்கு அதில் தான் ரொம்ப நாட்டமாக இருக்கிறோம். எதெல்லாம் ஆண்டை கற்றுக்கொள்ள வேண்டாம்னு சொல்கிறாரோ அதுதான் நம்ம நாட்டமாக இருக்கிறோம். அதுதான் இப்போ காரியங்கள் நாட்டமாக இருந்து அதில் கற்றுக்கொள்ளணும். ஏன் 4 காரியத்தை நம்ம செய்யணும், கற்றுக்கொள்ளணும். அப்படி உலகத்தால் சொல்லி கொண்டு இருக்கிறான், நாம் அதை செய்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டை சொல்கிறது என்ன செய்கிறது இல்லை, நம்ம செய்கிறது இல்லை. உபாகம் 18ஆம் அதிகாரத்தில் இங்கே வாசித்து பார்க்கும்போது அங்கே அங்கே ஒரு வசனத்தை சொல்கிறாரு. உபாகம் 18:9 நம்ம பார்க்க, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேரும்போது அந்த ஜாதிகள் செய்ய அருவருப்புகளின்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம். தேசம் நல்ல தேசம்தான், ஆனால் அந்த ஜாதிகள் செய்கிற காரியம் அருவருப்பான காரியம், அசுத்தமான காரியங்கள். அங்கே விக்கிர ஆராதனை இருக்குது, அங்கே தங்கள் மனம் போன போக்கில் அங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, அங்கே பாவம் செய்து கொண்டு இருக்கிறாங்க, எல்லாம் இருக்குது. அதில் தான் அந்த அது அவங்க அப்படி இருக்கிறதுனால ஜாதியை நான் துரத்திட்டு உங்களை கொண்டு போய் வைக்க போகிறேன். அதனால் அந்த ஜனங்கள் செய்து கொண்டிருக்கிற காரியத்தை நீங்கள் என்ன செய்யாத, நீ கற்றுக்கொள்ளாத. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த உலகம் செய்கிற காரியத்தை ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது, நாம் கற்றுக்கொள்ளக்கூடாது. சில வேளை ஆவிக்குரிய, சில வேளை கிறிஸ்தவ வாழ்க்கையை செய்து கொண்டு இருக்க தவறை நம்ம என்ன செய்யக்கூடாது, கற்றுக்கொள்ளக்கூடாது. தேவன் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நினைக்கிறாரோ அதை நாம் கற்றுக்கொள்கிற ஜனமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவையில்லாத காரியத்தை தான் நம்ம அதிகமாக வேதத்தை கற்றுக்கொள்ளுன்னு சொல்கிறாரு, வசனத்தை அது நம்ம செய்கிறதில்லை. தேவையில்லாத உலக காரியத்தை தான் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். அழிந்து போகிற காரியத்தை தான் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் வசனத்தை, ஜபத்தை கற்றுக்கொள்ளு, ஜபம் செய்ய கற்றுக்கோ, வேத வசனத்தை கற்றுக்கொள்ளு, தேவனோடு இருக்கிற உறவை கற்றுக்கொள்ளணும். இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் ஆண்டவர் செய்ய சொல்கிறாரு. ஆனால் அதெல்லாம் நம்ம செய்கிறதில்லை. அழிந்து போகிற காரியத்தை தான் நம்ம கற்றுக்கொள்ள நம்முடைய மனம் விரும்புது, நாமும் அதில் அதிகமாய் காணப்படுகிறோம். 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், உபாகம் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு செய்கிற தங்களுடைய சகல அருவருப்புகளை நீங்களும் செய்ய உங்களுக்கு கற்றுக்கொள்ளாமலும் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்யாமல் இருக்கும்படி இப்படி செய்ய வேண்டும். நம்ம கற்றுக்கொள்ளுகிற காரியங்களிலே நம்ம மிகவும் எச்சரிக்கையாக, நான் ரட்சிக்கப்பட்ட நான் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கும். கற்றுக்கொள்ளாத காரியங்கள் இதெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டாம், அதெல்லாம் நம்ம விட்டுடணும். நம்ம அப்போ தான் நம்ம அந்த ஆசீர்வாத நிலையில மேலே இருக்க முடியும். இல்லை எல்லாத்தையும் கற்றுக்கணும்பா அப்படின்னு இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், எது தேவையில்லாத அதுதான் நம்ம வாழ்க்கையில் இருக்குது. தேவை இருக்கிறதுலாம் நம்ம வாழ்க்கை இல்லாமல் தான் இருக்குது. நம்ம மிகவும் நம்ம ஜாக்கிரதையாக தேவன் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை தேவன் எனக்கு எந்தெல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறாரோ அதிலே நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். அதிலே நம்ம வாழ்க்கை எப்போதும் நாம் நிலைத்திருக்கிற ஜனங்களாக இருக்க வேண்டும். லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்க்குறோம், நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தாருடைய செய்களின்படி செய்யாமலும் நான் உங்களை அழைத்து கொண்டு போகிற கானான் தேசத்தாருடைய செய்களின்படி செய்யாமலும் அவருடைய முறைமையினை நடவாமலும் என்னுடைய நியாயங்களின்படி செய்து என்னுடைய கட்டளை கை கொண்டு நடவுங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். 5ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், ஆகையால் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ள கடவீர்கள், அவைகளின்படி செய்கிற எவனோ அவைகளால் பிழைப்பான், நான் கர்த்தர். அவைகளால் பிழைப்பான். இந்த நியாயங்கள், இந்த கற்பனைகள் கட்டளையின்படி கற்றுக்கொள்ள வேண்டும்.
அதன்படி நடக்கும். அவைகளெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும்? நம்மளை பிழைக்க முடியும். பாருங்கள், நம்ம எதை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன், எதை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன்? இந்த உலக காரியத்தை கற்றுக்கொண்டிருக்கிறேனா? அழிந்து போகிற காரியத்தை கற்றுக்கொண்டிருக்கிறேனா? இல்லை அழியாத காரியத்தை கற்றுக்கொண்டிருக்கிறேனா? தேவனுடைய காரியங்களை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேனா என்று நாம் பார்க்க வேண்டும். தேவன் கற்றுக்கொள்ளாதீங்க என்று எதை சொல்கிறாரோ நம்ம அதிலே நான் அந்த காரியத்தை கற்றுக்கொண்டிருப்பேன். ஆனால் ஆசீர்வாத நிலையிலிருந்து நான் தள்ளப்பட்டுருவேன். மிகவும் நம்ம ஜாக்கிரதையாக நாம் காணப்பட வேண்டும். ரோமர் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால், ரோமர் 16:17 அன்றையும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருந்து அவைகளை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாக இருக்கிற பிரிவினைகள் இடர்கள் உண்டாக்குகிற காரியங்களை விட்டு நம்ம என்ன செய்யணுமா? நாம் விலக வேண்டும். அதை கற்றுக்கொள்ளக்கூடாது. இன்னைக்கு இடர்களை பிரிவினைகள் உண்டு பண்ணுகிற காரியத்தை ஒரு நாளும் தேவன் எதை கற்றுக்கொள்ள வேண்டாம் அதை நம்ம ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது? நம்ம கற்றுக்கொள்ளவே கூடாது. மிகவும் நம்ம ஜாக்கிரதையாக இருந்து கற்றுக்கொள்ளாது இருக்கிற காரியத்தை நம்ம ஒரு நாளும் அதை கற்றுக்கொள்ளக்கூடாது. எபேசியர் 4ஆம் அதிகாரத்தை இங்கே வாசித்து பாரு. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும். எபேசியர் 4:17 ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவென்றால், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தாகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்க அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களால் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விரோத ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. நம்ம என்ன கற்றுக்கொண்டு ஆண்டவர் குறித்து என்ன அதிலே நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். நான் கற்றுக்கொள்ளக்கூடாத காரியங்கள் அநேக இந்த உலகத்தில் இருக்கு. இன்றைக்கி அதை தான் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். வேதத்தை நம்ம ஆவலாய் நன்மை கற்றுக்கொள்கிறது இல்லை. குறிப்பாக இந்த செல்ஃபோனில் இன்னும் என்னெல்லாம் இருக்குது அதை தான் கற்றுக்கொள்ள விரும்புகிறோம். கேட்டால் உலக காரியத்தில் நான் எப்படி இருக்கணும்? நான் அப்டேட்டடாக இருக்கணும் அப்படின்னு இருக்கிறோம். ஆனால் வேதத்தில் அப்டேட்டடாக இருக்கிறோமா? இல்லை. அந்த நாளுக்குரிய காரியங்களை அப்படியே நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஃபிங்கர் டிப்ஸில் நுனி விரலில் இருக்கணும் எல்லாமே. ஆனால் அதே வேதத்தின் காரியங்கள், அதே கர்த்தருடைய காரியங்களிலே நாம் இருக்கிறோமா என்று பார்க்கணும். தேவனுடைய காரியங்களை தேடுகிறதுல இருக்கிறோமா பார்க்கணும். அதில் சொல்ல எது அது கற்றுக்கொள்ளவில்லை. கற்றுக்கொள்ளாத காரியத்தில் தான் நம்ம ரொம்ப அதிகமாக இருந்து கொண்டு இருக்கிறோம். இல்லை, தேவனுடைய வேதத்தில் வசனத்தில் தேவனுடைய காரியங்களில் நான் எவ்வளோ அப்டேட்டடாக இருக்கிறேன், எவ்வளோ நம்ம இருக்கிறோம், எவ்வளோ வளர்ந்து இருக்கிறோம், எவ்வளோ தேர்ச்சி அடைந்து இருக்கிறோம் என்று நான் பார்க்கணும். எனக்கு எது கற்றுக்கொள்ள வேண்டாமான்னு சொல்கிறாரோ அதெல்லாம் இந்த உலக வழக்க காரியம், இந்த உலக காரியங்களை ஒரு நாளும் கற்றுக்கொள்ளக்கூடாது. நாம் அதெல்லாம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ உலக காரியங்களை கற்றுக்கொண்டு இருக்கிறனோ என்ன ஆண்டவர் விட்டு பிரிச்சிடும், அல்லது ஆசீர்வாத நிலையை விட்டு என்னை தள்ளிடும். அதனால் மிகவும் நம்ம எச்சரிக்கையாக காணப்பட வேண்டும். நான் உலக காரியங்களை கற்றுக்கொள்ள நான் தேவனை என் அறிவினால் தேட ஆரம்பிச்சிடுவேன்.
அதை மிகவும் ஜாக்கிரதையாரு. தேவனை நம்முடைய மூல அறிவினாலே தேடக்கூடாது. தேவனை எந்த விதத்தில் அவன் தேட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரோ அந்த விதத்தில் ஆண்டவர் தேடணும். அப்போ தான் தேவனை அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே நம்ம பார்க்கணும். கற்றுக்கொள்ளாது இருக்கிற காரியங்கள் ஒரு நாளும் இருக்கக்கூடாது. வேதத்தில் பார்க்கும்போது சாலமோன் ஒரு ஞானி. ஆனால் அவன் வாழ்க்கையை எதை கற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை தான் சாலமோன் கற்றுக்கொண்டான். அது நிமித்தம் பார்க்கும்போது அவன் தேவன் அவன் வைத்த ஆசீர்வாதத்த நிலையிலிருந்து அவன் வெளியேற்றப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சாலமோனுடைய வாழ்க்கையை பார்க்க முடியும். தேவன் அவனுக்கு ஞானத்தை யாருக்கும் இல்லாத ஒரு ஞானத்தை கொடுத்தார். ஆனால் அவன் தேவன் சொன்ன கற்பனை என்ன செய்யல, அவன் கடைப்பிடிக்கலை. அதனால தேவன் அவன் வைத்த அந்த ஆசீர்வாத நிலையிலிருந்து அவன் தள்ளப்படுகிறத பார்க்கிறோம். இங்கே 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம், 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் ஒன்றாம் வசனம், 1 ராஜா 11:1 ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதியாரான அநேக ஸ்திரீகள் மேல் ஆசை வைத்தான். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது, அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். சாலமோன் அவர்கள் மீது ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாக இருந்தார். ஞானிதான். ஆனால் இப்போ தேவனுடைய கற்பனை கட்டளை அவனை என்ன செய்யலை, கை கொள்ள. அவனோடு தேவன் 2 தடவை பேசுகிறார், எச்சரிக்கை தராரு. ஆனால் அவனால் என்ன செய்ய முடியல, அதை விட்டு அவனால் வெளியே வர முடியல. செய்த காரியத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் 3ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். 3ஆம் வசனத்துடைய கடைசி பகுதியில் பார்க்கிறோம், அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். ஆண்டவர் விட்டு வழுவி போக பண்ணினார்கள். 6ஆம் வசனம் பார்க்கிறோம், சாலமோன் தன் தகப்பனார் தாவீதை போல கர்த்தரை பூரணமாக பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். என்றைக்கு அவன் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளவில்லையோ, ஆண்டவர் கற்றுக்கொள்ளாதிருங்கள் சொன்னார். ஆனால் அவன் எல்லாவற்றையும் அவன் என்ன செய்தான், அவன் கற்றுக்கொள்கிறத இந்த வேத வசனங்களில் நம்மால் பார்க்க முடியும். 5ஆம் வசனம் பார்க்கிறோம், சாலமோன் சீதோனியரின் தேவி ஆகிய அஸ்திரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்ப மில்கோமையும் பின்பற்றினான். அதை கற்றுக்கொள்ள வேண்டாம் தான் சொன்னார் ஆண்டவர். ஆனால் அதை கற்றுக்கொண்டான். அந்நிய காரியங்களை கற்றுக்கொள்ளுகிறத பார்க்கணும். ஏன்? எனக்கு ஞானம் அதிகம், எனக்கு அறிவு அதிகம். அதனால தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்னை அறிவை நம்பி நம்ம ஒரு நாளும் எதையும் செய்யக்கூடாது. எனக்கு நல்ல அறிவு இருக்குது, நல்ல ஞானம் இருக்குது, எந்த நேரத்தில் நான் எப்படி இருப்பேன், எப்படி இருக்கணும் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கொண்டு இருப்போம்னா நம்ம தான் ஏமாந்து போவோம். இன்றைக்கி அப்படி தான் சொல்லி கொண்டு இருக்கிறோம். எனக்கு தெரியும், நான் எப்படி பேச, அங்கே இருந்தால் எப்படி இருப்பேன், இங்கே இருந்தால் எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். நம்ம அப்படி சொல்லி கொண்டு இருப்போம், நம்ம தான் ஏமாந்து போவோம். இவன் தன்னுடைய ஞானத்தை நம்பி இருக்கிறான், தன் அறிவை நம்பி இருக்கிறான். ஆனால் நான் பார்க்கிறோம், அவன் இருதயம் வழி போகிறத பார்க்கிறோம். எதை கற்றுக்கொள்ளக்கூடாதோ அவன் அதை கற்றுக்கொள்ளுகிறான். என்றைக்கு கற்றுக்கொள்ளாது இருங்கள் சொன்னாரோ அந்த கற்பனை அவன் கட்டளை கை கொள்ள அந்த காரியம் அந்த காரியம் பார்க்கிறோம், அவனை அந்த ஆசீர்வாத நிலையிலிருந்து அவனை வெளியே தள்ளிடுச்சு. என்ன? அவனுக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அது வரைக்கும் அவனுக்கு சுற்றிலும் கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிட்டு இருந்தான்.
அவனே சொல்கிறான், என்னை சுற்றிலும் என்ன இல்லை, விரோதியும் இல்லை, எனக்கு விரோதியும் இல்லை, யாரையும் இல்லை என்று சொல்லி 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பார்க்கும். இப்போதும் என் தேவனாகிய கர்த்தர் எங்கே எனக்கு இளைப்பாறுதலை தந்தார், விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. ஆனால் என்றைக்கு அவன் கற்பனை கட்டளை கை கொள்ளலையோ அவனுக்கு விரோதமாய் கர்த்தர் என்ன செய்தார் என்றால் விரோதியை எழுப்ப ஆரம்பிச்சிட்டார். நீங்கள் அந்த 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்ப்பீங்களனால் நமக்கு தெரியும் பாருங்கள். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பார்க்கிறோம். கர்த்தர் ஏதோமினாகிய ஆதாத் என்ற ஒரு விரோதியை சாலமோனுக்கு எழுப்பினார். இந்த ஆசீர்வாதம் உனக்கு என்ன செய்யுது, கக்கி போட்டுச்சு பாருங்க. ஏன்? கற்பனைகளை கை கொள்ளலை, கட்டளை கை கொள்ள கற்றுக்கொள்ளாதுன்னு சொன்னார். அந்த கற்பனையை கை கொள்ளலை. என்றைக்கு அந்நிய காரியங்களை, தேவையில்லாத காரியங்களை கற்றுக்கொண்டானோ அன்றைக்கே அந்த ஆசீர்வாதம் அவனை கக்கி போட்டுச்சு. இன்றைக்கு நம்முடைய விசுவாசிகளை நாம் மிகவும் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்கும். கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கணும். கற்றுக்கொள்ளாத காரியங்கள் ஒருபோதும் அதில் நம்ம ஒரு நாளும் இருக்கவே கூடாது. அந்நிய காரியங்களை, ரட்சிக்கப்பட்ட எனக்கு தேவையில்லாத காரியங்களை கற்றுக்கொண்டு இருப்பேனால் நான் ஆசீர்வாத நிலையிலிருந்து நான் தள்ளப்படுகிற நிலைக்கு நம்மளால் வாழ்க்கை மாறிடும். அதை கற்றுக்கொள்ளாதிருங்க. எதை? தேவனை விட்டு விலக பண்ணுகிறவர்களை கற்றுக்கொள்ளக்கூடாது. 2வது, தேவனை விட்டு தூரப்படுத்துகிறவைகளை கற்றுக்கொள்ளக்கூடாது. ஏன்னா தேவனை விட்டு விலக பண்ணுகிற காரியம் அதெல்லாம் கற்றுக்கொள்ளக்கூடாது. இந்த காரியத்தை நான் கற்றுக்கொள்கிறதுனால என்னை தேவனை விட்டு தூரப்படுத்துதா, தேவனை விட்டு என்னை விலக பண்ணுதா, கற்றுக்கொள்ளாதீங்க. அது பெரிய காரியமாக கூட இருக்கலாம். ஆனால் அதுவே என் வாழ்க்கையில் ஒருவேளை அந்த காரியங்கள் எனக்கு மதிப்பையும் கனத்தையும் கொண்டு வரதா இருக்கலாம். ஆனால் அதுவே என்னை கர்த்தரை விட்டு விலக பண்ணுமானால், அதுவே என்னை கர்த்தரை விட்டு தூரப்படுத்துமானால் தேவையில்லை. ஏனென்றால் நான் கர்த்தரை விட்டு விலக பண்ணுகிற தூரப்பட காரியத்தை கற்றுக்கொள்வேனா நான் ஆசீர்வாத நிலையிலேருந்து நான் என் வாழ்க்கையை தள்ளப்படுகிற சூழ்நிலையை மாறிடும். இன்னும் சொல்லப்போனால் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாத அளவுக்கு என் சூழலை மாறிடும். அது மிகவும் ரட்சிக்கப்பட்டவர்களாய் நம்ம மிகவும் எச்சரிக்கையாக இருந்து என்னை தேவனை விட்டு விலக பண்ணிருக்கா, தேவனை தேடக்கூடாதபடி என்னை செய்தா நம்ம அதுலேயே இருக்கக்கூடாது. என்னை தேவனை தேட விட மாட்டேன்தா, தேவனை விட்டு என்னை தூரப்படுத்துதா, நம்ம அதெல்லாம் கற்றுக்கொள்ள. அது இந்த காரியத்தை நம்ம வாழ்க்கையை விட்டு நம்ம என்ன செய்யணும், நம்ம உடனே அதை விட்டு விலகினோம். நம்ம அதெல்லாம் அது எப்படி இருக்குது என்ன பார்க்க அப்படின்றால் நிச்சயமாக நம்ம இந்த ஆசீர்வாத நிலையை விட்டு நம்ம வெளியே போயிடுவோம். பாருங்கள், இன்று நம்ம பார்க்க இந்த சாலமோனுடைய வாழ்க்கையில் அவன் தேவனை விட்டு விலகிற காரியத்தை கற்றுக்கொண்டான். தேவனை விட்டு தூரப்படுத்துகிற காரியத்தை கற்றுக்கொண்டதுனால தன்னுடைய ஆசீர்வாதமான நிலையை விட்டு அவன் துரத்தப்படுகிறத பார்க்குறோம். ஞானி தான், அவனுக்கு இல்லை, அவனை போல ஞானி யாரும் இல்லை, அவனுக்கு முன்னும் இல்லை பின்னும் இல்லை. ஆண்டு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தந்தார். ஆனால் அவன் அதிலிருந்து வெளியேற்றப்படுகிறான். வல்லுநர் சொல்கிறான், அவனை ராஜ்ய பாரம் பொற்காலம் என்று சொல்லப்படுகிறான். ஏன்னா அந்த வெள்ளி தங்கம் ஒரு பொருட்டே இல்லையா அவன் ராஜ்யத்தில், அப்படி இருக்குமா. ஆனால் அங்கே பார்க்க அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாத நிலையிலிருந்து அவன் தள்ளவையே கற்றுக்கொள்ளாதிருங்கள் என்று சொன்ன அந்த காரியத்தை அவன் கடைப்பிடிக்கலை. மிகவும் நம்ம எச்சரிக்கையாக இருந்து தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் ஒரு நாளாக கற்றுக்கொள்ளக்கூடாது. நம்ம மிகவும் எதை நம்ம தேவையோ அதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும்.
குறிப்பாக நாம் தேவனுடைய வசனங்களை கற்றுக்கொள்ள, தேவ சித்தத்தை அறிய கற்றுக்கொள்ள வேண்டும். தேவ சித்தத்தை நடக்க கற்றுக்கொள்ள, தேவனுடைய ஆலோசனை நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய உறவில் இருப்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய உடன்படிக்கையில் இருப்பதை நான் கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனை தேடுகிற காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தமாக ஜீவிக்கிறதை கற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசமாக இருப்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். அபிஷேகத்தை எப்போதும் நிறைந்திருக்கிறத நாம் கற்றுக்கொள்ளுகிற ஜனமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதெல்லாம் எவ்வளோ இருக்குது கற்றுக்கொள்வதற்கு. அதெல்லாம் கற்றுக்கொள்ளாமல் அழிந்து போகிற உலக காரியத்தை கற்றுக்கொள்வதற்கு நாட்டமாக இருக்கிறோம், ஓடிக்கொண்டு இருக்கிறோம், அதை தேடிக்கொண்டு இருக்கோம். நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய கற்றுக்கொண்டு போனால் நிச்சயமாக அந்த ஆசீர்வாத நிலையிலே தொடர்ந்து நம்மால் இருக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், அந்த சுதந்திரிக்க பண்ணுகிற தேசத்தில் கடைப்பிடிக்க வேண்டிய கற்பனை கரைப்படுத்தாதிருக்க. அந்த தேசத்துக்கு நீங்கள் போவீங்களன்னா உங்களை நீங்கள் கரைப்படுத்தாதீங்க. அந்த தேசத்தை நிறைய இருக்கும், நிறைய நடக்கும், அதனால உங்களை என்ன செய்யாத, கரைப்படுத்தி கொள்ளாத என்று சொல்கிறேன். இந்த உலகத்தில் நிறைய காரியம் இருக்குது, அதனால என்ன செய்யக்கூடாது, நம்ம கரைப்படுத்தி கொள்ளக்கூடாது. ஒருவேளை அது சந்தோஷமாக இருக்கலாம், இன்பமாக இருக்க, எல்லாமே இருக்கலாம், அதனால என்ன செய்யக்கூடாது, நம்ம கரைப்படுத்தி கொள்ளக்கூடாது. நேற்று நான் பார்க்கும்போது உபாகம் 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டு அந்த தேசம் சொல்லும்போது ஒரு காரியத்தை சொல்லுகிறாரு. இங்கே உபாகமும் 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். உபாகம் 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தின் ஜாதிகளை உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு முன்பாக சங்கரிக்கும் போது, நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரித்து அதில் குடியிருக்கும் போதும், அவர்கள் உனக்கு முன்பாக அழிக்கப்பட்ட பின்பு நீ அவர்களை பின்பற்றி சிக்கிக்கொள்ளாதபடிக்கும் இந்த ஜாதிகள் தங்கள் தேவர்களை செய்வித்தபடி நானும் செய்விப்பேன் என்று சொல்லி அவருடைய தேவர்களை குறித்து கேட்டு விசாராதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. உன் தேவனாய கர்த்தரை அப்படி செய்யாயாக. கர்த்தர் வெறுக்க அருவருப்பான யாவையும் அவர்கள் தங்கள் தேவர்களை செய்து தங்கள் குமாரனை தங்கள் குமாரத்திகளை தங்கள் தேவர்களுக்கு அக்கினியிலே சுட்டரித்தார்கள். நான் உங்களுக்கு விதைக்கிற யாவையும் செய்யும்படி கவனமாயிரு. நீ அதனோடு ஒன்றும் கூட்டவே வேண்டாம், அது ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம். அவங்க செய்தபடி நானும் செய்வேன். உன்னை தீட்டுப்படுத்தாத, உன்னை கரைப்படுத்தி கொள்ளாது. இல்லை உலகத்தார் எப்படி செய்கிறாங்க அதே போல் நானும் செய்வேன். அல்ல கிறிஸ்தவ ஜீவியத்தில் எப்படி செய்கிறாங்களோ அதே போல் நானும் செய்வேன். எனக்கு ஒரு 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 கட்டுப்பாடு எனக்கு தேவையில்லை. இன்றைக்கி அப்படி தான் நம்ம விரும்புகிறோம். கட்டுப்பாடுலாம் எனக்கு தேவையில்லை, என் விருப்பம் போல இருக்கணும். கரைப்படுத்தி கொள்ள வேண்டாம். கரைப்படுத்தாதிருங்க. கரைப்படுத்துவோமானால் நம் ஆசீர்வாதத்தின் நிலையிலே நம்முடைய வாழ்க்கை ஒரு நாளும் நீடித்து இருக்கவே இருக்காது. நீங்கள் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் அது நீடிச்சு இருக்கு. அதனால் நம்ம மிகவும் ஜாக்கிரதையாக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம காணப்பட வேண்டும். தேவன் நம்முடைய வாழ்க்கை கரைப்படுத்தாது இருக்கிற காரியங்கள் எதுவும் அதிலிருந்து நம்ம வெளியே வரணும். யாக்கோபு 1:27ஆம் வசனத்தில் பாருங்களேன். திக்கற்ற பிள்ளைகளும் விதைவுகளும் படுகிற உபத்திரத்தில் அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. உலகத்தால் கரைப்படாதபடி தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கான்? மாசில்லாத சுத்தமான பக்தியார். நம்மை கரைப்படுத்தி கொள்ளக்கூடாது.
உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் நடக்கலாம். நம்ம நான் காத்துக்கொள்ளணும். அதனால் அந்த காரியங்களினால் என்னை கரைப்படுத்தாதபடிக்கு நீ காத்து கொண்டாதான் நம்முடைய வாழ்க்கை, நம்ம தேவனை ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையில் நம்மால் நீடித்த நாள் அந்த ஆசீர்வாத நிலையில் நம்மால் இருக்க முடியும். இன்றைக்கு உலகத்தினால் கரைப்பட்டு இருக்கிறதெல்லாம் இருக்கிறோம். உலகத்தில் என்னெல்லாம் செய்து கொண்டு இருக்கோம் அதே போல் நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். உலகத்தில் எங்கெல்லாம் உலக ஜனங்கள் எங்கெல்லாம் போய்கொண்டு அதே போல் நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். கேட்டால் நான் ரட்சிக்கப்பட்டுவேன் அப்படி தான் சொல்லி கொண்டு இருக்கோம். இல்லை, நம்ம வாழ்க்கையில் நம்ம உலகத்தினால் நம்மை கரைப்படுத்தி சில வேளை தேவ சுத்தம் இல்லாத காரியங்கள் செய்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்கள் செய்கிறாங்க. கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்கள், தேவனுக்கு சுத்தம் இல்லை, அதே போல் நம்ம இருக்கு. அவங்களோட கூட இருந்தால் நம்ம என்ன செய்கிறோம்? ஒன்று நாம் சொல்லலாம், அப்பா நான் அதெல்லாம் செய்யலப்பா. அவங்களோட கூட இருந்தால் நம்ம கரைப்பட்டுருவோம். அவ்வளோதான். அவங்க செய்கிறாங்க, நம்ம என்ன செய்யுது? நான் அவங்களோடு கூட நானும் இருப்பேனால் நானும் அவங்க எதனால கரைப்பட்டார்களோ அவைகளை நானும் கரைப்பட வேண்டிய சூழ்நிலையில் நாம் தள்ளப்பட்டுரும். கிறிஸ்தவர்கள் தான், ஆனாலும் தேவ சித்தத்தில் இல்லை. தேவ ஆலோசனை, தேவனுக்கு பிரியம் இல்லாமல் இருக்கிறாங்க. தேவனுக்கு அருவருப்பான காரியம் செய்து கொண்டு, தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களோட கூட இருப்பேன், நானும் கரைப்பற்றுவேன். மிகவும் நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். யூதா 23ஆம் அதிகாரம், ஒரே அதிகாரம் தான், ஒரே அதிகாரம் இல்லை, 23ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் வெளிப்படுத்தும் விசேஷத்துக்கு முன்பாக புஸ்தகம் இது. யூதா 23ஆம் வசனம், மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள். மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள் என்று சொல்லி வேதத்தில் பாருங்கள். நம்ம ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில் இந்த உலக காரியத்தினால காரியத்தினால நம்ம கரைப்படுத்தி கொள்ள நம்ம தான் எச்சரிக்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு சேர் இருக்குமானா நம்ம என்ன செய்கிறோம்? பட்டா பண்ணணும் போயா, வீட்டில் போய் கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம்மா? இல்லை, படாமல் தான் போகணும். அதே போல் தான் ஆவிக்குரிய ஜீவித்திடும். அது சேராது, நம்ம காத்துக்கொள்ளணும். நம்ம தான் அப்படின்னு தான் நம்ம கரைப்படுத்தாது இருக்க முடியும். பாருங்கள், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். எபேசியர் 5:27 ஆண்டவர் நம்ம எப்படி நிறுத்த விரும்புகிறாரு பாருங்களேன். கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாய் அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கு தம்மை தாமே அதற்கு ஒப்பு கொடுத்தார். தம் ஜனத்தை குறித்து சொல்லுகிறார். நம்ம எப்படி இருக்க வேண்டுமா, எப்படி ஆண்டவர் வச்சுக்கிறாரா, நிறுத்த வேண்டும்னு விரும்புகிறான். கரை திரை முதலானவை ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபை. அப்படியாய் கர்த்தர் நம்மை நிறுத்த விரும்புகிறார், மாற்ற விரும்புகிறார். இந்த நம்ம கரைப்படுத்தி கொண்டிருப்போமானால் நம்மால் ஆசீர்வாத நிலையிலிருந்து நாம் தள்ளப்படுக வேண்டிய சூழ்நிலையிலே நம்முடைய வாழ்க்கை காணப்பட்டோம். மிகவும் நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக நம்ம இருக்க வேண்டும். நீங்கள் வேதத்தில் நீங்கள் எடுத்து வாசித்து பார்ப்பீங்களானா, பீலையாம் என்ற ஒரு மனுஷன் குறித்து நாம் பார்க்கிறோம். அவன் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், அவன் தன்னை கரைப்படுத்தி கொள்ளுகிறது, அந்த ஜனத்தோடு அவன் தன்னை கரைப்படுத்தி கொள்ளுகிறத இந்த வேத சம்பவத்தை நம்மளால் பார்க்க முடியும். அவன் பெரிய தீர்க்க, அவன் சொன்னாக அப்படியே நடக்கும், அப்படிதான் அவன் வாழ்க்கை இருந்தது. ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், என்னாக 23ஆம் அதிகாரத்தில் என்னாக 23ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், அவன் இந்த பாலாக் என்ற அந்த ராஜா அவனை அழைத்து இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சபிக்கும்படி அவனை அழைப்பிக்கிறான். ஆனால் தேவன் அந்த ஜனத்தை சபிக்க ஆண்டவர் என்ன செய்யலை, அவனை விடலை. சபிக்கிறதுக்கு பதில் அந்த ஜனத்தை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் செய்கிறார்.
அதை செய்கிறான். இப்போ அவன் என்ன பண்ணுறான்னு பாருங்களேன். இப்போ அந்த அந்த பாலாக்கு என்ன செய்யலைன்னா அவனை தொலைச்சி அடிச்சிட்டான். அவனை உன்னை கனப்படுத்தணும்னு விரும்பினேன், ஆனால் நீங்கள் அதுக்கு பிரயோஜனம், அதுக்கு நீ பார்த்தன இல்லை, அதெல்லாம் என்னை விட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டான். ஆனால் அவனும் இந்த பீலையன் என்ன செய்கிறான் பாருங்களேன், அவன் தன்னை அதனால கரைப்படுத்தி கொள்ளுகிறத இங்கே நாம் பார்க்கிறோம். என்ன, அந்த ஜனங்கள் சபிக்கும்படி இந்த பாலாக்குக்கு சதி ஆலோசனை சொல்கிறத பார்க்க. இந்த ஜனங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றால் அந்த ஜனங்களுக்கு அவங்க ஜனங்கள் என்ன செய்யணும், நாங்கள் பாவம் செய்தாக்கா நீ அவர்கள் என்ன செய்யலாம், மேற்கொள்ளலாம் அப்படின்ட்டு சில ஆலோசனை அவன் சொல்லுகிறான். அதனால அவன் தன் ஜீவியத்தை இங்கே கரைப்படுத்தி கொள்கிறவன். என்ன, அந்த பாலா கொடுக்கிற அந்த வெகுமதி எனக்கு வேண்டும் என்று. என்னை வெகுமதி கொடுக்காம போயிட்டானே, அந்த வெகுமதி மேலே அவனை ஆசைப்பட்டு இப்போ என்ன செய்யலைன்னா கர்த்தருக்கு விரோதமாய் சில காரியங்களை அவன் செய்கிறத பார்க்கும். அவன் தன் வாழ்க்கையை கரைப்படுத்தி கொள்கிறத இந்த வேத சம்பவத்தில் இங்கே நம்மளால் பார்க்க முடியும். இங்கே வேதத்தில் பார்ப்பீங்களானால் நீங்கள் என்னாக 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் சீதேமிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோடு வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். 3ஆம் வசனம் பார்க்க, இப்படி இஸ்ரவேல் பாகால் பேயோரை பற்றி கொண்டார்கள், அதனால் இஸ்ரவேல் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. அங்கே பார்க்கும்போது அங்கே அந்த ஜனங்கள் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வருகிறத இந்த வேத சம்பவங்களிலே நம்மளால் பார்க்க முடியும். அதனால சில அழிக்கப்படுகிறத பார்க்கும். இதுக்கெல்லாம் யார் காரணம் என்றால் இந்த பீலையா. 18ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், பேயோரின் சங்கதிகளிலும் பேயோரின் நிமித்தம் வாதை உண்டான நாளிலே அப்படின்னு சொல்லி நான் பார்க்க. வாதை உண்டான நாளிலே குத்துண்ட அவர்கள் சகோதரியா கஸ்பி என்ற மீதியான் பிரபுவினுடைய குமாரத்தின் சந்ததியிலும் அவர்கள் உங்களுக்கு செய்த சற்பனைகளினால உங்களை மோசம் போக்கி நெருக்கினார்களே என்றான். பார்க்கிறோம், அவன் தன்னை கரைப்படுத்துகிறத பார்க்கிறோம். அது நிமித்தம் பார்ப்பீங்களானால் அவன் ஆசீர்வாத நிலையிலிருந்து அவன் தள்ளப்படுகிறத பார்க்கணும். அவன் பெரிய தீர்க்கதரிசி, ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் அவன் சொன்ன அப்படியே நடக்கும். ஆனால் இப்போது நாம் பார்க்கிறோம் அந்த ஆசீர்வாத நிலையிலேருந்து அது ஏன் தன்னை கரைப்படுத்தாதிருங்கள் சொன்ன தேவன் அவன் தன்னை கரைப்படுத்துகிறத இங்கே வேதத்தில் கொண்டதுனால அவன் தன் ஆசீர்வாத நிலையிலேருந்து அவன் தள்ளப்படுகிறான். என்னாக 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் இப்போது மீதியானவர்களை கொண்டு போடும்போது அங்கே பார்க்க பீலையாமையும் கொண்டு போடுகிறத பார்க்குறோம். 8ஆம் வசனத்தை கடைசி பதில் பார்க்கிறோம், பேயரின் குமாரனாகிய பீலையாமையும் பட்டயத்தினாலே கொன்று போட்டார்கள். இந்த ஆசீர்வாத நிலையிலிருந்து அவன் தள்ளப்படுகிறத பார்க்கிறோம். ஏன்? தன்னை கரைப்படுத்தி கொண்டதுனால், உலகத்தினால் வருகிற ஆதாயத்தினால அவன் தன்னை கரைப்படுத்தி கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் உலக காரியங்களை கரைப்படுத்துவோம், ஆனால் நம்ம ஆசீர்வாத நிலையிலிருந்து நாம் தள்ளப்படுவோம். அவன் கரைப்படுத்தாதிருங்கள். எதிரிலிருந்து தேவனால அருவருக்கப்படுகிறவர்களினால கரைப்படுத்தாதிருங்கள். 2வது, தேவனால் தள்ளப்படுகிறவர்களினால கரைப்படுத்தாதிருங்கள். தேவன் எதை அருவருக்கிறாரோ அதனால நம்ம கரைப்படுத்தக்கூடாது. இந்த காரியத்தை கர்த்தர் அருவருக்கிறாரா, அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம அதை செய்து நம்ம கரைப்படுத்தி கொள்ளக்கூடாது. தேவன் சில காரியத்தை தள்ளி வச்சிடறாரா, அதை செய்து நம்ம வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது, நம்ம கரைப்படுத்தி கொள்ளக்கூடாது. தேவனுடைய வாழ்க்கையில் நம்ம மிகவும் ஜாக்கிரதையாய் நாம் காணப்பட வேண்டும். தேவன் அருவருக்கிறாரா,
அதெல்லாம் நம்ம ஒரு நாள் வாழ்க்கையில் செய்யக்கூடாது. ஆனால் இன்றைக்கி எதை ஆண்டவர் தள்ளி வச்சிருக்கிறா, எதை அருவருக்கு அதை தான் நம்முடைய வாழ்க்கையில் செய்து கொண்டு இருக்கிறோம். எவ்வளோக்கெல்லாம் ஆண்டவர் அருவருக்கிறத ஆண்டவர் தேவனால் தள்ளப்பட்ட காரியத்தை செய்து, அதனால நம்முடைய வாழ்க்கையை நாம் கரைப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். கரைப்படுத்துவோமானால் நான் ஆசீர்வாத நிலையிலிருந்து நம்முடைய வாழ்க்கை தள்ளப்படுகிற நிலைக்கு நாம் காணப்பட்டோம். அதை மிகவும் நம்ம ஜாக்கிரதையாக நம்ம வாழ்க்கையில் தேவன் சொன்ன காரியம் கரைப்படுத்தாதிருங்கள் சொன்னது. ஒரு நாளும் நம்ம வாழ்க்கையை என்ன செய்யக்கூடாது, எதுனாலும் நம்ம கரைப்படுத்த கொள்ளக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு காரியத்தை சொல்லி நாம் ஜெபம் பண்ண போகிறோம். ஒன்று கண்டு கொள்ளாது இருங்கள். சில காரியங்கள் நடக்கும், நம்ம எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருப்போமானால் அதை செய்ய ஆரம்பிச்சிடும். அதான் தேவையில்லாததான் நம்ம பார்க்க தேவையில்லை. ஆனால் எனக்கு தேவையில்லை அதெல்லாம் பார்த்துன்னு இருக்கணும். ஒரு ரட்சிக்கப்பட்டவனுக்கு எது தேவையில்லாதுன்னு இருக்குது. ஆனால் தேவை இருக்கிறத பார்க்க மாட்டேன்றோம், தேவையில்லாதெல்லாம் பார்த்துன்னு இருக்கிறோம். சினிமா பார்க்குறோம், சீரியல் பார்க்குறோம், யூடியூப்பில் சினிமா பார்க்குறோம், என்னென்ன பார்த்துன்னு இருக்கிறோம் பாருங்களேன். அதெல்லாம் பார்க்காதான்னு சொல்லிட்டாரு, அதை தான் பார்த்துன்னு இருக்கிறோம். நம்ம இதெல்லாம் நம்ம பார்க்க நம்முடைய வாழ்க்கை அந்த தான் செய்து கொண்டு இருப்போம். அதான் இதெல்லாம் நீங்கள் கண்டு கொள்ளாது. அதெல்லாம் இருக்கும், உலகத்தில் எல்லாம் இருக்கும். ஆனால் அது நம்ம என்ன செய்யக்கூடாது, கண்டு கொள்ளக்கூடாது. அது பண்ணாதுன்னு போட்டோம் அதுக்கான எது ஏன் அது எனக்கு தேவையில்லை, ரட்சிக்கப்பட்ட எனக்கு அது தேவையில்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, ஆனால் நான் என்ன சொல்கிறேன், அது நமக்கு தேவை. சரி, ரொம்ப டைம் பாஸ் பார்த்துன்னு போகலாமே. அதுலேயே உட்காந்துக்கு போகிறேன், ஏதோ போர் அடிக்குது, பாட்டு கேட்குறேன், போர் அடிக்குது பார்க்குறேன். இதில் ஒரு பெரிய தப்பா? அப்படி தான் நம்ம சொல்லி கொண்டு இருக்கோம். கண்டு கொள்ளாதனா அதுங்க போர் அடிக்குது, எதுவும் பார்க்காதனா பார்க்கக்கூடாது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதில் நான் ஒரு காரியத்தை வச்சேன், இல்லை நான் இதுக்கு தான் பார்க்குறேன் அதுக்கு தான் பார்க்குறேன்னு சொன்னாக்கா நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாத நிலையிலிருந்து நான் தள்ளப்பட்டுரும். நான் மனுஷனை பார்த்துன்னு இருக்கிறேன்னா, ஆண்டவர் பார்க்க வேண்டிய நான் யாரை பார்த்துன்னு இருக்கிறேன், மனுஷனை பார்த்து கொண்டு இருக்கிறேனா, மனுஷ உதவியை பார்த்து கொண்டு இருக்கிறேனா, மனுஷங்க செய்வன பார்த்து கொண்டு இருக்கிறோமா? பார்க்கணும். நம்ம அதான் எதை கண்டு கொள்ளாதுன்னு சொல்ல அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. நம்ம வேதத்தில் பார்க்கிறோம் பாரு, லோத்தினுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். அவன் எதை கண்டு கொள்ளக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை தான் அவன் பார்த்துருந்தான். சோதங்கம் போகிறதில்ல அங்கே அங்கே என்னெல்லாம் பாவம் நடக்குதோ அதுதான் பார்த்து கொண்டு இருந்தான். அதில் தான் அந்த தூதர்கள் அந்த பட்டணத்தை அழிக்கும்போது அவன் வீட்டுக்கு வருகிறாங்க. அந்த பட்டணத்தாரை எல்லாம் சூழ்ந்து கொண்டாங்க. அவன் சொல்கிறான், அதுக்கு பேர் என்னவோ நீதிமான் தான். அவன் சொல்கிறான், அந்த புருஷனை ஒன்றும் செய்யாதீங்க, ஏன் 2 குமாரத்தையை நான் அமுச்சு விட்டுரு அப்படின்ட்டான். ஏன் பட்டணத்தில் இருக்க காரியத்தை பார்த்து கொண்டு இருக்கிறான், என்னென்ன நடக்குதுன்ட்டு. அதே போல தான் அவன் வாழ்க்கையில் நடந்தது. எதை கண்டானோ அதுதான் அவன் வாழ்க்கையில் நடந்தது. ஒரு அருவருப்பான ஒரு காரியம் அவன் வாழ்க்கையில் நடக்குது பாரு. தகப்பனால குமாரத்திகள் பிள்ளை பெற்றுறாங்க. எவ்வளோ கொடூரமான காரியம், எவ்வளோ அருவருப்பான காரியம். ஏன் எதை பார்க்காதன்னு சொன்னாரோ அது பார்த்ததுனால. அதே காரியம் தான் அவன் வாழ்க்கையில் நடந்தது. அவன் சந்ததி தேவனுக்கு நீதிமான் தான், ஆனால் அவன் சந்ததி தேவனுக்கு அருவருப்பான சந்ததியாக மாறிச்சு. அது மிகவும் ஜாக்கிரதையாக கண்டு கொள்ளாது இருங்க. 1000 நடக்கணும் சுற்றி, அதெல்லாம் பார்த்துன்னு இருக்காத. உன் கண்கள் தேவனை நோக்கட்டும், உன் இருதயம் தேவனை நோக்கட்டும். மேலானவனை தேடுங்கள், மேலான நாடுங்கள். மேலானனா பார்க்க சொல்கிறாரு. நீங்கள் பூமிக்குரியாக தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். நீதிமான் அவன் சொல்கிற வார்த்தையை பாருங்க, மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதை கண்டு கொள்ளாது இருக்கிற காரியத்தை ஒரு நாளும் கண்டுகொள்ள. கடைசியாக ஒரு காரியத்தை பார்க்குறாங்க, கண் சாடையாக இராதீங்கள். சில வேளையில்
நீ போகிற தேசத்தில் செய்கிற காரியம் நான் தேடி வரும். சரி, நல்லா தான் இருக்குது, சரி பார்க்கலாம் அப்படின்னு கண் சாடையாக இருக்காத, விழித்து கொண்டு அதை நம்ம என்ன செய்யணும்? தடுத்துடணும். சரி இருக்கட்டும், பார்க்கலாம் என்ன தான் ஆகுதுன்னு. தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்கள் வருதா? நான் கற்றுக்கொள்ளாத காரியங்கள் என் வாழ்க்கையில் வருதா? நான் கஞ்சாடியாக இருக்கக்கூடாது, விழித்து கொள்ளணும். ஏன் நடக்குது, எதனால் நடக்குது, விழித்து கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையில் சரி காலப்போக்கில் எல்லாம் மாறிடும் அப்படி கண்டு காணாமல் இருக்கிறோம். இன்றைக்கி வீட்டில் நூதனமான காரியம் நடக்குதா? ரசிக்கப்பட்ட குடும்பம் தான், நூதனமான காரியம் நடக்குதா? கஞ்சாடியாக இருக்கக்கூடாது. நம்ம விழித்து கொண்டு அந்த காரியத்தெல்லாம் நம்ம கலைக்கணும், அதெல்லாம் நம்ம விட்டு அகற்றணும். இல்லை என்றால் கஞ்சாடைய இருக்கிற காரியமே நம்மளை கன்னியாகி மாறிடும். பசங்க பார்த்துன்னு இருக்கிறாங்கம்மா, கஞ்சாடியாக இருக்காதீங்க, அது கன்னியாகி மாறிடும். கலைக்கப்பட வேண்டியதை நம்ம கலைச்சி தான் ஆகணும். பிடுங்க வேண்டிய சுத்திகரிக்க வேண்டிய சுத்திகரித்து தான் ஆகணும். கஞ்சாடியாக இருப்போம்னா எந்த காரியத்தை குறித்து நான் கஞ்சாடியாக இருக்கிறனோ அதுவே நம்ம கன்னியாக மாறிடும். அது மிகவும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் ஒரு பிரதான ஆசாரியன் ஏலி, அவன் குடும்பத்தில் பிள்ளைகள் பாவம் செய்கிறாங்க, அவன் கஞ்சாடியாக இருந்து கொண்டு இருக்கிறான். ஒப்புக்குனா சொல்கிறான், என்ன ஒப்புக்குனா சொல்கிறான், நீங்கள் செய்கிற காரியம் நல்லா இல்லை அப்படின்னு பட்டுப்படாமையும் சொல்கிறான். கஞ்சாடியாக இருக்கிறான். அதுக்கு ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறாரு பாருங்களேன். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். என் வாசஸ்தலத்தில் செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையும் நீங்கள் உதைப்பானேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கையெல்லாம் பிரதானமானவர்களை கொண்டு உங்களை கொழுக்கம் பண்ணும்படி நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பான் ஏன்? ஏலி, நீ என்ன செய்கிற? என்ன காட்டிலும் உன் பிள்ளையை தான் மதிக்கிற. பாருங்க எவ்வளோ ஒரு கொடூரமான ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் அப்படியே ஆண்டவரை காட்டிலும் பிள்ளையை தான் ரொம்ப நேசிக்கிறோம். ஆண்டவரை காட்டிலும் நம்முடைய காரியத்தை தான் ரொம்ப நேசிக்கிறோம். ஆண்டவரை காட்டிலும் நம்ம காரியத்தை நமக்கு முக்கியமாக பட்டு கொண்டு இருக்க கஞ்சாடியாக இருந்து கொண்டு இருக்கிறேன். அந்நிய காரியங்கள், நூதனமான காரியங்கள், வேதத்துக்கு புறமான காரியங்கள், தேவன் சொல்லாத காரியங்கள் குடும்பத்தில் நடக்குது, பிள்ளைகள் வாழ்க்கையில் நடக்குது. கஞ்சாடியாக இருக்கிறோம். எதை குறித்து எந்த காரியத்தை கஞ்சாடியாக இருக்கமோ கன்னியாய் மாறிடும். இல்லை, கஞ்சாடியாக ஒரு நாள் இருக்கக்கூடாது. அது ஆரம்பத்திலேயே அது என்ன செய்யணும்? அதை சரிப்படுத்தினோம். நம்ம இல்லை என்றால் அது கன்னியாக தான் இருக்கணும் உங்களுக்கு. அதான் ஆண்டு சொல்கிறேன், அந்த தேசத்தில் சில காரியங்க அப்பா நான் செய்யலப்பா, அதே தேடி வருது. நான் செய்யலப்பா, நான் போகலப்பா, இன்னும் கஞ்சாடியாக இருக்கக்கூடாது. நம்ம நான் தேடி போகிறோன்னா அது தேடி வருதோ, அது கர்த்தர் அனுமதி, அது கர்த்தருக்கு காரியம், அது கர்த்தர் நமக்கு சொல்லாத காரியமா, அது அந்நிய காரியமா, ரட்சிக்கப்பட்ட எனக்கு அதை ஏற்காத காரியமா சுத்திகரிக்கணும். அதை விட்டுணும். நம்ம கஞ்சாடியாக இருந்து சரி பார்க்கலாம் என்று ஒரு நாள் இருந்த ஏலி அப்படி தான் அவன் கஞ்சாடியாக இருந்து கொண்டு இருக்கிறான். ஏன்னா அங்கே பார்க்க வாழ்க்கையில் அவன் ஆசீர்வாத நிலையிலிருந்து அவன் தள்ளப்படுகிறத பார்க்குறோம். பிரதான ஆசாரியன்தான். ஒரே குடும்பத்தில் 4 மரணம். ஒரே குடும்பத்தில்
4 பேர் செத்து போயிட்டாங்க. ஏன்? கஞ்சாடியாக இருந்ததுனால அது அவங்களுக்கு கன்னியாய் மாறிடுச்சு. இன்னும் மோசமான ஒரு நிலைமை என்னன்னா, நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்ப்பீங்களா, 1 சாமுவேல் 4:22 தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடினால மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று. ஏன்? மகிமை போயிடும் நம்ம விட்டு. ஏன்? கஞ்சாடியா இருக்கிறதுனால. பிள்ளைங்க செய்கிறாங்கன்னா செய்ய ஒன்றும் கேட்க முடியல. இல்லை நம்ம சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு கஞ்சாடியாக நம்ம இருக்கிற காரியங்கள் கன்னியாக மாறி. இந்த ஏலி அவன் கஞ்சாடியாக இருந்தான், அதுவே அவனுக்கு கன்னியாக மாறி ஏலி செத்து போனான். அவன் 2 மகன் செத்து போனாங்க. அவன் மருமகன் ஒரே நாளில், வேறு வேறு நாளில், வேறு வேறு வருஷம் இல்லை, ஒரே நாளில் ஆசாரிய குடும்பம் 4 பேர் 4 மரணம். பாருங்க எவ்வளோ கொடுமையான. அதுக்கு மேலாக கர்த்தருடைய மகிமை விட்டு போயிடுச்சு. ஏன்? கஞ்சாடியாக இருக்குது. இன்றைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில் சில காரியங்களை நம்ம கஞ்சாடியே இருந்துன்னு இருக்கிறோம். கேட்டால் பிரச்சனை வந்துடும், கேட்டால் இப்படி வந்துடும், கேட்டால் பிள்ளைங்க கோச்சிப்பாங்க, இதெல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறோம். நம்ம இன்றைக்கி அந்நிய காரியங்கள் பிள்ளைங்கள் வாழ்க்கையில் காணப்படுதா? அந்நிய காரியங்கள் குடும்பத்தை வேதத்துக்கு புறமான காரியங்கள் காணப்படுதா? நம்ம பார்க்கணும். இன்றைக்கி அப்படியே நம்ம கேட்டாக்க பிள்ளைங்க வச்சுப்பாங்க, பிள்ளைங்க வீட்டை விட்டு ஓடுருவாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு பயம் வந்துடுங்க. அப்படி எப்படி ஓடுவான் வீட்டை விட்டு? இன்றைக்கி அப்படி தான் நம்ம போய் கொண்டு இருக்கணும் நம்மளுக்கு வாழ்க்கை. நீ அதை கலைக்கவில்லை என்றால், அந்த எதனை கண்சாடியாக இருக்கிறீங்களா அது உங்கள் வாழ்க்கையில் கன்னியாக மாறிடும். ஆசீர்வாத நிலையிலிருந்து உங்களை தள்ளிடும். இங்கே பார்க்க அந்த அவன் இந்த ஏலி அவன் ஆசீர்வாத நிலையில் மட்டும் இல்லை, மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற நிலையிலும் இந்த ஏலி இருந்தான். இந்த அண்ணாளுக்கு சொல்லும்போது சொன்னேன், இசைவன் தேவனிடத்தை கேட்ட உன் விண்ணப்பத்தை உனக்கு கேட்ட, அது அப்படியே நடந்தது பாருங்கள். ஆசீர்வாத நிலை விட மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற நிலையில் இருந்தான். ஆனால் அது 2 நிலையில் இருந்தும் அவன் தள்ளப்படுகிறத பார்க்கணும். ஏன்? கஞ்சாடையாக இருந்த காரியங்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசிகள் நாம் ஒரு நாளும் என் வாழ்க்கையில் சில அந்நிய காரியம் வருதா, நம்ம சுதாரிக்கணும், விழிப்பாக இருக்கணும், சுதாரிக்கணும். எதெல்லாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும், அதுதான் நீங்கள் அது இதெல்லாம் நடக்கணும்னா நம்ம ஆண்டை தேடி வரணும். ஆண்டை தேட 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 தான் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். என் வாழ்க்கையில் சில அந்நிய காரியங்கள் வருதா, நான் எனக்கு தேவனுக்கு இல்லாத காரியம் வருதா, தேவனுக்கு இப்போ வேதத்துக்கு புறமான காரியம் வருதா, அது அப்படியே கண்டும் காணாமல் நம்ம இருக்கக்கூடாது. ஏன் வருது, எதனால் வருது, ஏன் ஆண்டவர் என்னால் தேட முடியல பார்க்கணும். ஏன் என்னால் ஜெபிக்க முடியல, ஏன் ஆண்டவர் என்னால் தேடி வர, ஏன் என்னால் உபாசிக்க முடியல, ஏன் என்னால் வேதம் வாசிக்க முடியல, ஏன் என்னால் அபிஷேகத்தை நிரம்ப முடியல, ஏன் என் வாழ்க்கை, ஏன் ஆண்டவர் என்னை முழு மனதோடு தேட முடியல, நம்ம பார்க்கணும். இன்றைக்கி நீங்கள் எனக்கு ஒரு பலவீனம் இருக்குது, அதனால் ஆண்டவர் தேட முடியல. இன்றைக்கி எதுக்கெல்லாம் ஒரு காரியத்தை வச்சுன்னு இருக்கிறோம். ஏன் என்னால் தேட முடியல வரணும் நம்மளுக்கு. இல்லை என்றால் அதுவே நமக்கு கன்னியாக மாறிடும். அதான் மிகவும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்குங்க. பாருங்க, கஞ்சாலையாக இராதுங்க. என்ன? தேவனை துக்கப்படுத்துகிறவைகளிலே கஞ்சாடியாக இருக்கக்கூடாது. 2வது, தேவனை தூஷிக்கிறவைகளிலே கஞ்சாடியாக இருக்க. தேவனை துக்கப்படுத்துகிற காரியம் வாழ்க்கையில் இருக்கா, கஞ்சாடியாக இருக்கக்கூடாது. அந்த துக்கப்படுத்துகிற காரியத்தை நான் மாற்றணும். தேவனை தூஷிக்கும்படியான காரியம் இருக்கா, அது கஞ்சாடியாக இருக்கக்கூடாது. நான் மாற வேண்டும். அதெல்லாம் இருந்தால் தான் நம்ம இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையிலே நாம் நீடித்த நாள் இருக்க முடியும். ஹல்லேலூயா. இங்கே மட்டுமல்ல, நித்தியத்திலும் ஆள நீடித்து இருக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் சுதந்திரிக்க பண்ணுகிற தேசத்தில்
கற்றுக்கொள்ள வேண்டிய கடைபிடிக்க வேண்டிய கற்பனைகள். இல்லை நம்ம வாழ்க்கையில் நம்ம களவாதிருங்கள் சொன்னாரா? களவாது இருக்கணும். கற்றுக்கொள்ளாதிருங்களை நம்ம எதெல்லாம் கற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு அதெல்லாம் கற்றுக்கொள்ளக்கூடாது. கரைப்படுத்தாத எதனால கரைப்படுத்தக்கூடாது. கண்டு கொள்ளாத எல்லாத்தையும் நான் பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. பார்த்து கஞ்சாலே இருக்கக்கூடாது. கண்டு காணாமல் இருக்கக்கூடாது. எல்லாம் வர்றது எல்லாம் யதார்த்தம்தான், எல்லாம் வாழ்க்கையில் வர்றது தான் என்று நம்ம ஒரு நாளும் இருக்கக்கூடாது. இருந்தால்தான் நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையில் நாம் நீடித்த நாள் இருக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் கண்களை மூடி நான் ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு கூட நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உங்களை துதிக்கிற இந்த நாளிலும் கூட நீ சுதந்திரிக்க பண்ண போகிற தேசத்தில் நீ கடைக்கு பிடிக்க வேண்டிய கற்பனை என்று சொல்லி ஆண்டவரே இதனால் எங்களோடு பேசுறது போல சுதந்திரிக்க பண்ணுகிற இந்த வருஷத்தில் நீ கடைப்பிடிக்க வேண்டியவைகளை கடைப்பிடிக்க வேண்டிய என்னென்னு சொல்லி இந்த நாளில் எங்களோடு நீ இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையில் நீ நீடித்திருக்க வேண்டுமென்றா, ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையிலேயும் வாழ்க்கை இருக்க வேண்டுமென்றா நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டியதை நீ கடைப்பிடிக்க வேண்டும் என்று சொல்லி எதெல்லாம் நாங்கள் கடைப்பிடிக்கணும்னு சொல்லி இந்த நாள் எங்களோடு நீ பேசுன கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். கதைங்க நாங்கள் எங்களோடு என்ன பேசுகிறீங்களோ அதன்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இன்றைக்கி என்ன காரியங்கள் அநேக காரியங்கள் சொல்கிறீங்க, ஆனால் நாங்கள் கடைப்பிடிக்காமல் இருக்கிறோம்ப்பா. அதெல்லாம் மன்னிச்சு ஆண்டவரை வருஷம் முழுவதும் நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய காரியங்களை இந்த நாளில் பேசினது போலவே நாங்கள் கடைப்பிடிக்க எங்களுக்கு வேண்டிய கிருபையை தந்து நாங்கள் எப்போதும் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையில் ஆசீர்வாதமுள்ள நிலையிலே நாங்கள் எப்போதும் இருக்கத்தக்கதா, அதிலே நிலைச்சிருக்கத்தக்கதா என்ற அதிலே நாங்கள் நிற்கத்தக்கதா கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்து வழி நடத்துங்க. இதை பார்க்க கேட்குற ஒவ்வொருவரோடு கூட தேவனால் பேசிருக்கிறீ கர்த்தர். அது போலவே அவங்க வாழ்க்கையை கர்த்தர் நீ ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யுங்க. சகல துதிகான மையமைக்கை செலுத்துக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நாமத்துக்கு சோதனை உண்டதா.